மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான், ஏன்னா அது ரொம்ப குரூஷியல் டைம்ல இருக்கிறதுனால தான் ஷார்ப்பா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங். ஓகேவா? அழகா கொஞ்சம் இன்டென்ஸா நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங். நீ பாஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கொண்டு வர போறேன். ஓகேவா? இன்னைக்கு மெயினா என்னன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு இன்னொரு 12 டேஸ் தான் இருக்கு. நான் இப்போ சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு முன்னாடி வந்திருக்கேன். அதனால நான் கொஞ்சம் எங்கா இருக்கேன்னு எல்லாரும் சொல்றேன். நான் கொஞ்சம் வந்து வெயிட் குறைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கேன். பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ஹெவியா யோகாலாம் பண்ணி ரொம்ப பயங்கர எனர்ஜியோட இருக்கேன். நிறைய வேலை செய்யணுன்ற துடிப்போட இருக்கேன். இப்பவே எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எல்லா பேட்சஸ்க்கும் வெறித்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கேஎஸ் அகாடமியில. இப்போ உனக்கு வந்து இப்போ வேலை செய்யணும், செப்டம்பருக்கு எதனா நான் பண்ணணுன்றதுக்காக செப்டம்பர் 24 எழுதுறவங்களுக்கு நான் சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று அடாப்ட் பண்ணி கொடுக்க போறேன். இந்த ஸ்ட்ராட்டஜில நீ பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ரொம்ப இன்வால்வ்மெண்டோட கேளு நான் சொல்றது. ஓகே? வீட்டில் உட்கார்ந்து இருக்கேன்றது திமிரா இதெல்லாம் இல்லாம, என் மேல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாம நீ கேட்ட அப்படின்னா உனக்கு இது ஒரு பெனிஃபிட். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, நம்ம கொஞ்சம் மெசேஜ்ல சில இன்ஃபர்மேஷனை நீ எனக்கு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நிமிஷம் தான் கொடுப்பேன் அந்த மெசேஜஸ்க்கு. அதுக்குள்ள நீ வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேனோ அதுக்கு ஆன்சரை வந்து மெசேஜா நீங்க போடணும். ஓகேவா? ரைட். அதுதான் உங்களோட வேலை. தண்டமா நீயா எதுவும் வந்து மெசேஜஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதை வச்சு நான் அசஸ் பண்ணி சிலதா சொல்ல போறேன். உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த 10 நாளைக்கு நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் இந்த 10 நாள் நான் சொல்றதை கடைபிடிச்சு அப்படின்னா நீ பாஸ் பண்ணி வெளில வந்துடலாமா? பாஸ் பண்ணி வெளில வந்துடலாம். ஓகேவா? ரைட். நீ எதுவும் உனக்கு என்ன ப்ராப்ளம், எந்த சப்ஜெக்ட் இதுல இப்ப இஷ்யூ இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே தண்டமா பேசாத. ஏன்னா 200 பேர்கிட்ட இருக்கீங்க இதுல. நான் 200 பேருக்கும் சேர்த்து ஒரு ஓவரால் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ தண்டமா எந்த மெசேஜும் போடாம நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கு மட்டும் டக்குன்னு உன் மைண்ட்ல இருக்கிறத அடிச்சுடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த 209 பேர்ல செப்டம்பர் 24 எழுத போற, யாரெல்லாம் ஜனவரி 25 எழுத போற? ஓகேவா? அதுன்ற மெசேஜ உடனே போடு. சார் நான் செப்டம்பர் 24 எழுத போறேன்னா செப்டம்பர் 24, யார் ஜனவரியோ ஜனவரி நான் எழுத போறேன் அப்படின்றது. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்ஸ் எனக்கு ஃபுல்லா வேணும். ஸோ தட் இதை வச்சு கம்பைல் பண்ணி எத்தனை நம்பர். சூப்பர் டீச்சர், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். இது மாதிரி தான் இந்த மீட்டிங் இருக்கும், ஒரு 30 மினிட்ஸ். ஓகேவா? ரைட் சார். டன் கண்ணா, தேங்க்யூ சோ மச் ரீச்சலங்களா. ஓகேவா? ரைட் சார். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இதுல போட்டிருக்க எல்லாருமே செப்டம்பர் 24 மெஜாரிட்டி பார்த்தோம்னா எனக்கு போட்டிருக்கிறது. ஏன்னா உன்னால மெசேஜ் பார்க்க முடியாதுன்றதுனால நான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் வந்து 90% to 95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்டம்பர் எழுத போற. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீட்டிங்கா உனக்கு இருக்கும் கண்ணா. ஓகேவா? ரைட். ஜனவரி எழுத போற கூட கேட்டுக்கோ, பட் உனக்கு இது ரெலவென்ட் கிடையாது. செப்டம்பர் 24 எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அடுத்த ஒரு 10 நாள் தான் நமக்கு இருக்குன்றதுனால நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் உனக்கு கொடுக்க போறேன். அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுக்க போறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீ சப்ஜெக்ட் வைஸ் ஃபாலோ பண்ணணும் கண்ணா. ஓகேவா? ரைட். ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னோட சக்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஏத்துறேன். இன்னொரு 10% 20% உன்னோட சக்சஸ் ப்ராபபிலிட்டி ஏத்துறதுக்கு தான் இந்த மீட்டிங். இப்ப ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ல உன்னோட டஃபஸ்ட் சாப்டர் அண்ட் ஆல்சோ டைம் கன்சியூமிங். இது எனக்கு புரியறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டைமும் அதிகமா கன்சியூம் ஆகுது என்னால. இதை வந்து இந்த சாப்டர் அப்படின்னு எதனா ஒரு சாப்டர் தான் நீ போடணும். இமீடியட்டா போட பார்க்கலாம். பெரிய சாப்டர், சின்ன சாப்டர் எல்லாம் போடாத. சோ இப்ப வந்திருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சாப்டர் நீ எழுதியிருக்க அப்படின்னு கேட்டனா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சாப்டர் மெசேஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் நீ சொல்றியோ நீ ஜெனியூனா படிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். புரியுறது? அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிஏ ஃபவுண்டேஷன்ல பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் வந்து டைம் கன்சியூமிங், அது இல்லாம கொஞ்சம் டஃபஸ்டான கொஞ்சம், ஏன்னா அதுல கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. டைம் கன்சம்ஷன் ஆகுமானா கட்டாயம் டைம் கன்சியூமிங் சாப்டர். ஓகேவா? ரைட். சில பேர், ரொம்ப கம்மி பேர் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸை போட்டிருக்க. ஆக்சுவலி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஈஸி கம்பேர்ட் டு பார்ட்னர்ஷிப். ஏன்னா அது டைம் கன்சியூம் கிடையாது. நான் கேட்டது வந்து டஃபஸ்ட் அண்ட் டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்க. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டைம் கன்சியூமிங் கிடையாது. மேபி காம்ப்ரஹெண்ட் பண்றது கொஞ்சம் நீ டஃபா இருக்கலாம், பட் டைம் கன்சியூமிங் கிடையாது. பார்ட்னர்ஷிப் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க. டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஈஸி கண்ணா. புரியுறதா இல்லையா? ரைட். சில பேர் டிசல்யூஷன் போட்டிருக்க, அது ரொம்ப ஈஸி. இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கண்ணா, அடுத்த 10 நாள் இந்த யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் நீ கஷ்டம் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அந்த பார்ட்னர்ஷிப்ல நீ எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகேவா? ரைட். நீ எதுவுமே படிக்க வேண்டாம்.
நான் உனக்கு சில கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தரேன் அந்த பார்ட்னர்ஷிப்ல. தட் இஸ் இப்ப பேசிக் சம்ஸ், அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத், டிசல்யூஷன், இது எல்லாத்துலயும் பார்ட்னர்ஷிப் எல்லாத்துலயும் நான் சில சம்ஸ் தரேன். அந்த சம்ஸ மட்டும் நீ பார்த்துன்னு போயிட்டு ஈவன் என்ன கொடுக்கறானோ அதை முடிஞ்ச லெவல் பார்ட்னர்ஷிப்பா சாய்ஸ்ல விட, சாய்ஸ்லயே விட முடியலனா கூட நான் கொடுத்த சம்ஸ் ஒரு 10-12 சம் அது மாதிரி தரேன். அது புரியுதோ புரியலையோ மெமரைஸ் பண்ணிக்கோ ஓரளவுக்கு. அதை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் கிவ் கொஸ்டின்ஸ் அலாங் வித் ஆன்சர்ஸ். யாரும் நடுவுல வீடியோவை ஆன் பண்ணாத, ஓகேவா? ரைட். சோ the questions with answers நான் இன்னொரு 48 ஹவர்ஸ்க்குள்ள உனக்கு அனுப்பிச்சிடுறேன், ஓகேவா? ரைட். யாருக்கெல்லாம் அந்த குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணி இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கவா யாருன்னு தெரியுமா? இவங்க எல்லாம் யாருன்னு கூகுள் ஃபார்ம்ல இருக்கு, கரெக்டா? அந்த கூகுள் ஃபார்ம்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, அந்த கூகுள் ஃபார்ம்ல யாரெல்லாம் ஃபில் பண்ணிருக்கீங்களோ, அப்படி ஃபில் பண்ணாதவன் டக்குன்னு போய் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு, இந்த இதுக்காக இந்த மீட்டுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டாங்கல்ல, அதை நீ டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு, சோ தட் உன் நம்பர் என் டேட்டாக்கு வந்துரும். சோ நான் என்ன பண்றேன்னா, பார்ட்னர்ஷிப் நீ படிக்காத, நீ டைமே இன்வெஸ்ட் பண்ணாத. நான் ஒரு P&L அப்ராப்ரேஷன் சம் கொடுக்கறேன்னா அது கொஸ்டினை பாத்துக்கோ, அதுல அமௌண்ட் எல்லாம் எங்க வருதுன்னு ஓரளவுக்கு நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணி, நம்ம +2 எக்ஸாம் மாதிரி, தட் இஸ் ரொம்ப கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட நம்ம அந்த சம்ம மெமரைஸ் பண்ணி, ஏன்னா ஒரு 10 சம்ம மெமரைஸ் பண்றதுக்கு பெரிய டைம் ஆகாது. அந்த சம்ம பார்க்கும் போதே, அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கும் போதே உனக்கு ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி எப்பயாவது ஒரு தடவை படிச்சிருப்பேன். ஏன்னா இந்த செப்டம்பர் 24ன்றது உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. சோ நீ எய்தர் ஜூன்ல எழுதிருப்ப இல்ல முன்னாடி எழுதிருப்ப, ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஐடியா இருக்கு. இப்பயும் உனக்கு டைம் கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 10ல இருந்து 15 சம் உனக்கு பார்ட்னர்ஷிப்ல எல்லா ஏரியாலையும் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத், அதுல கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துறேன். அதை ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணு, ஓகேவா? நான் முடிஞ்ச லெவல் சம்ஸ் கம்மியா கொடுக்க பாக்குறேன். ஈவன் 15 நான் உனக்கு சொன்னா கூட நான் இப்ப அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு நாளானிக்குள்ள உனக்கு எடுத்து ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 10 சம்ஸ் வச்சுக்கோ. அந்த 10 சம்ஸ் நான் கொடுக்கறத மட்டும் நீ கொஞ்சம் தரோவா பார்த்துன்னு போயிட்டனா, அங்க ஏதோ ஒரு சம் கொடுக்கறானா மோஸ்ட்லி இந்த சம் பேஸ்ட் ஆன் அந்த சம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வச்சு நீ எவ்வளவு போட முடியுமோ போட்டனா, ஈவன் அதை வந்து எழுதியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட ஒரு 15 மார்க்குக்கு 7-8 மார்க் நீ எடுத்துடலாம். இப்ப நீ போயிட்டு ஒரு டைம் கன்சூமிங் ஆன ஒரு சாப்டர் எடுத்து நீ அதுல போய் ஒரு 3 நாள் 4 நாள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த 10 சம் நான் தரேன்னு சொல்றேன்ல, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த 10 சம்ம பார்க்காம போகாத, அது ஈஸியா கவர் பண்ணிக்கலாம். ஒரு 10 சம் இப்ப நீ எக்ஸாம் இப்படி நினைச்சுக்கோ, இந்த 10 சம்ல தான் எதனா ஒரு சம் வரப்போறது அப்படின்னா, உன் கையில கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னா நீ அந்த 10 சம் எப்படி பண்ணுவ? எப்படியாவது டப்பா அடிச்சுன்னு போயிடுவல, அந்த மாதிரி டப்பா அடிச்சுன்னு போயிடு, ஓகேவா? இதே மாடல் சம் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எப்படி சார் அது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 28 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல நான் அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எடுக்க போறேன். என்ன மாதிரி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படியே நான் கொடுக்கிற 10 கொஸ்டின் வரலன்னா கூட இந்த 10 கொஸ்டின்ல இருக்க கான்செப்ட்ஸ்ல இருந்தா அவனால எடுக்கவே முடியும். அந்த கொஸ்டின் அவன் கொடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இந்த 10 கொஸ்டினோட கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ அதனால பார்ட்னர்ஷிப்புக்கு நான் தரேன், ஓகேவா? சோ பார்ட்னர்ஷிப்பை நாளையில இருந்து நீ படிக்கவே வேண்டாம். சோ உனக்கு வந்து ஒரு மென்டல் ரிலீஃப் நான் இப்ப கொடுக்குறேன். அப்படின்னா சார் அந்த சாப்டர் படிக்காம மிச்ச சாப்டர்ல வெறித்தனம் காமி. இப்ப பார்ட்னர்ஷிப்ல ஒரு 30 ஹவர் நீ இன்வெஸ்ட் பண்ணி 15 மார்க் வாங்குறதுக்கு, அதே 30 ஹவரை இந்த குட்டி சாப்டர்ஸ், எந்த சாப்டர்லாம் நீ சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்க அதுல டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதை பயங்கரமா பண்ணிட்டனா, இப்போ ஒரு 30-40 மார்க் நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதை நீ போட்டாலே அக்கௌண்டன்சில பாஸ் பண்ணிடுவ. 40 மார்க் மிச்சம் இருக்கிறத நீ ஓரளவுக்கு பண்ணா கூட ஒரு 55-60 ஈஸியா எடுத்துன்னு போயிடலாம். அதனால இந்த 30 ஹவர் ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு என்ன டஃப் அண்ட் டைம் கன்சூமிங் ஒரு பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு மிச்ச ஏரியாவை நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு குட்டி ஏரியா இருக்கு, அதுல நீ டைமை இன்வெஸ்ட் பண்ணி காம்பரண்ட் பண்ணி அடிச்ச அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஈஸியா இருக்கு சார், எனக்கு ஸ்போ ஃபீச்சர், ரீஇஷ்யூ, இந்த கேபிட்டல் ரிசர்வ், இந்த என்ட்ரிலாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, ஒன்னும் பெரிய ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பெரிய இது இல்ல, அதுல நான் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல எப்படி, ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸும் மேண்டேட்டரியா 15 மார்க் கேட்க போறோம், பார்ட்னர்ஷிப்பும் மேண்டேட்டரியா கேட்க போறோம். நம்ம ஒரு சான்ஸ் தான் எடுக்கிறோம். பட் சார் கொடுக்குற 10 சம்ம வச்சு நம்ம 10 நாள் இருக்கு, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சம் அப்படி நீ பார்ட்னர்ஷிப்ல பார்த்தா கூட 10 சம்ம டப்பா அடிச்சலாம் அடுத்த 10 நாளைக்கு. சோ அதுல இருந்து வந்ததுன்னா நான் ட்ரை பண்ணுவேன் சார். அப்படியே வரலனா கூட நீங்க கொடுத்த அந்த 10 சம்மோட கான்செப்ட்ஸை வச்சு நான் அட்லீஸ்ட் 15 மார்க்குக்கு ஒரு 7 மார்க்ல இருந்து 8 மார்க் எடுத்தா எனக்கு போதும் சார் அப்படின்ற மாதிரி. அப்ப நீ உன்னோட சாக்ரிஃபைஸ் வந்து வெறுமனே 8 மார்க் தான். அது கூட உன்னால சாய்ஸ்ல பார்ட்னர்ஷிப்பை விட்டுட முடியும்னா சூப்பர். சோ மிச்ச 100 மார்க் நீ ஸ்ட்ராங்கா படிச்சதை எழுதிக்கலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. இது மாதிரி ஷார்ட் டைம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்றது தப்பு கிடையாது. இதே நிறைய டைம் இருந்தது
இருந்ததுன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை உனக்கு சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்ம எல்லா ஏரியாலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் எனிவே ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், நோ ப்ராப்ளம். இன்டர்மீடியேட் வரும்போது இல்ல உனக்கு டைம் இருக்கும்போது என் பார்ட்னர்ஷிப் வீடியோ வாங்கி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவது நீ பண்ணிக்கணும். சார் எனக்கு கான்செப்ட் புரியாது, ஆனா when it comes to some எனக்கு எக்ஸிகியூஷன் இல்ல அப்படின்னா நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணல, நிறைய மனக்கடல், நிறைய நீ வந்து மனக்கடணும். ஒரு விஷயம் நமக்கு வந்து பயங்கரமா வரதுக்கு மனக்கடணும். தட் இஸ் மனக்கடணும்னா யூ ஹேவ் டு புட் எனார்மஸ் எஃபர்ட் டு இட். சோ நீ அதை போடல, அதனால உன்னால அந்த பார்ட்னர்ஷிப்பை காம்பரண்ட் பண்ண முடியல. இப்ப பாஸ்ட் வச்சு நீ சரியா பண்ணலன்னு சொல்றதுக்கு நான் இங்க வரல, பிகாஸ் பாஸ்ட் cannot be undone. இப்போ நம்மளோட நாலேஜ் லெவல் வச்சு நம்ம என்ன கைட் பண்ண முடியும் அப்படின்னா இது இட்ஸ் a strategy தான். இது ரைட்டா ராங்கா அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியறது அப்படின்னு இல்ல. அதுவும் இல்லாம பார்ட்னர்ஷிப்ல இவன் சிலபஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், நிறைய அக்கௌண்டன்சில நிறைய சாப்டர்ஸ் ஆட் பண்ணிட்டான். அதனால 100% அவன் எல்லாத்துலயும் கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. சோ நம்ம ஒரு குட்டி சான்ஸ் எடுக்கிறோம். பார்ட்னர்ஷிப்ல சான்ஸ் எடுக்கிறது ரிஸ்கா சார்? கட்டாயமா ரிஸ்க். ஒரு குட்டி சாப்டர்ல எடுக்கலாம். பார்ட்னர்ஷிப் எப்படி மேண்டேட்டரியா கேட்கறது, நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் அதை கால்குலேட்டட் ரிஸ்கா எடுக்கிறோம். ஏன்னா 10 சம் நம்ம பாக்குறோம். ஒரு டிசல்யூஷன்ல நான் கொடுக்குற 3 சம், ரிட்டையர்மெண்ட்ல நான் கொடுக்குற ஒரு 2 சம், டெத்ல நான் கொடுக்குற 2 சம், அட்மிஷன்ல நான் கொடுக்குற 3 சம், இந்த ப்ராஃபிட் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் குட்வில் வேல்யூவேஷன்ல நான் கொடுக்குற 2 சம். இதை நீ பார்த்துட்டாலே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதை வச்சு எழுதிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 நான் கொடுக்கிறது. ஓகேவா? ரைட் சார். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், குட் சார், நீங்க அடுத்த பேப்பருக்கு எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை கொடுங்க சார். எஸ் சார்னு போடு பார்க்கலாம். மெசேஜ் போடு, உன்னோட எந்தூசியாசம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். லவ் யூ கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம அடாப்ட் பண்றது. ஓகேவா? நான் இப்போ வந்து திருக்குறள் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அது வந்து ஒரு புக் வாங்கி அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு இது திருக்குறள் நான் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது எனக்கு. ஸோ அதை ஜஸ்ட் ஷேர் பண்றேன் அடுத்த கேப்புக்கு போறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அந்த திருக்குறள் என்னன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்ற. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்றான். அது என்னன்னா, அது ஊக்கமுடைமை அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல அவர் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தனோட உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரை எப்படி தண்ணியோட உயரம், தண்ணி எவ்வளவு ஹைட் இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த தாமரை கொடி வளரும். தண்ணி ஹைட் ஆச்சுன்னா தாமரை கொடியும் ஹைட் ஆகும். சோ ஒருத்தனோட உயர்வு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவனோட ஊக்கம் பேஸ் பண்ணி இருக்கு. உன்னோட enthusiasm to do things அதை பொறுத்து தான் உன்னோட உயர்வு இருக்கு. இப்ப எனக்கு எதுலையுமே enthusiasm இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்காது அப்படின்னு திருவள்ளுவர் ஊக்கமுடைமை புரியறதுல ஒரு enthusiastic-ஆ ஒரு ஊக்கம் இருக்கிற. இப்ப நான் பேசும்போது ஒரு ஊக்கம் இருக்கா அப்படின்னா ஒரு ஊக்கம் இருக்கு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. உன் உள்ளத்துல எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தாண்டா உன்னோட ஹைட் இருக்கு. நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு ஒரு கோர்ஸ் படிக்கிற, அது நார்மல் கோர்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு சேலஞ்சிங் கோர்ஸ். சோ அப்ப அதுல உனக்கு ஊக்கம் இல்லாம இருந்தது அப்படின்னா நீ பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றது கஷ்டம். இது அதுக்குதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஊக்கம், ஊக்கமுடைமை புரியறதுல ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா ஒரு ஊக்கத்தோட ஒரு காரியத்தை செய்யணும். ஓகேவா? ரைட். யாருமே வேற எதுவும் நான் கேட்கறத தவிர வேற எந்த இதுமே நீ கொடுக்காத. புரியறதா இல்லையா? ரைட். உன்னை விட 28 வருஷம் இதுலயே ஊறி இருக்கேன். புரியுறதா இல்லையா? நான் பசங்களா என் வாழ்க்கையில மேக்சிமம் நான் இருந்தது என் ஃபேமிலியை விட என் ஸ்டூடெண்ட்ஸோட தான் அதிக டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி நீ ஹோல் ஹார்ட்டடா என்னோட இது இன்வால்மெண்டோட நீ இருந்த அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா என் எனர்ஜியும் எடுத்துக்கலாம், என் அறிவையும் எடுத்துட்டு ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட் சார். ஒன்னு பார்ட்னர்ஷிப். சார் எனக்கு நான் கம்பெனி அக்கௌண்ட் சொன்னேன் சார், அதுல என்ன சார் எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இப்ப பார்ட்னர்ஷிப்னு சொன்னவன்லாம் ஜென்யூனா எஃபர்ட் போட்டவன். கம்பெனி அக்கௌண்ட்ஸே உன்னால காம்பரண்ட் பண்ண முடியலன்னா நீ ஒரு சோம்பேறி டேஷ்ன்றதுல தப்பா எடுத்துக்காத. உன் பேர் அதெல்லாம் தெரியாது, ஆனா நீ நினைச்சுக்கோ கண்ணாடி முன்னாடி போயிட்டு அப்ப நம்ம ஒரு சோம்பேறி அப்படின்றத பண்ணிக்கோ. இன்னில இருந்து சோம்பேறித்தனத்தை விடு. உனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 5.5 hour வீடியோ தான் எந்த இருக்கு, 5.5 hours தான் என்னோட வீடியோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அழகா அந்த இது வீடியோவை நான் உனக்கு அனுப்புறேன். ஓகேவா? ரைட். அந்த இதுல எல்லாருக்குமே அதை அப்லோட் பண்றேன். ஒரு 5.5 hours வேணும்னா பாத்துக்கோ, இல்லைன்னா கடைசியா ஷேர் ஃபோர் ஃபீச்சர் ரீஇஷ்யூ அந்த கேபிட்டல் ரிசர்வ் அந்த என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி போடணும் காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் ஓட்டிக்கிட்டு வேணும்னா பாத்துக்கோ, இல்லைன்னா வேண்டாம். யாரெல்லாம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கஷ்டம் கொடுத்து ஒரு 5.5 hourல நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 5.5 hoursல முடிச்சிருப்பேன். நீ ஓட்டி பார்த்தா 3 hourல இன்னைக்கு நைட்டே கூட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும். அந்த மாதிரி ஒரு சாப்டர். அது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. அது எல்லாரும் ஏன் அதை நான் படிக்கணும்னு சொல்றேன்னா டைம்
கன்சியூமிங் கிடையாது. ரொம்ப சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் மேல கொஸ்டினே கொடுக்க முடியாது. பார்ட்னர்ஷிப்னா வேலைன்னு எதையா கொடுத்து விட்டா அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், பேங்க் பேலன்ஸ், இது அது ப்ரப்போஷன் 1008 கொடுப்பான். இது வேணும்னா இது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, கால் மணி, ஃபர் ஃபீச்சர், ரீஇஷ்யூ, கேபிட்டல் ரிசர்வ், இதை தவிர வேற எதுவும் அதுல கிடையவே கிடையாது. ஸோ அதையே உன்னால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியலன்னா நீ ஒழுங்கா படிக்கல சிஏக்கு அப்படின்னு அர்த்தம். பார்ட்னர்ஷிப்னு சொன்னது ஐ கேன் அக்செப்ட். ஏன்னா அதுல வந்து பேசிக்ஸ் இருக்கு, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், P&L அப்ராப்ரேஷன், அட்மிஷன் இருக்கு, அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, டெத் இருக்கு, அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, அட்மிஷன் கம் டெத் இருக்கு, டிசல்யூஷன் இருக்கு. அட்லீஸ்ட் ஓகே. மிச்ச கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே ஈஸி. ஆனா அந்த கான்செப்டை மட்டும் அழகா உள்ள வாங்கிட்டேன்னா அது எக்ஸிகியூஷன் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதனால ஒரு மூளை உள்ள பர்சனா நீ இருந்தனா கம்பெனி அக்கௌண்ட்ஸை இக்னோர் பண்ண கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஏரியா. ஒரே ஒரு காம்ப்ளிகேட்டட் சம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. உன்னை அழிக்கணும் அவன் நினைச்சான்னா உங்க எல்லாரையும் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸை காலி பண்ணுண்ட அக்கௌண்டன்சில சிஏனா என்னன்னு காட்டணும் உனக்கு அப்படின்னா ஒரே ஒரு காம்ப்ளிகேட்டட் சம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. அந்த சம்ம நான் போடுவேன், லாஸ்ட் சம்ம நான் போடுவேன். ஆக்சுவலி அந்த சம்ம உங்களுக்கு நீங்க மோஸ்ட்லி யார்கிட்ட படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த சம் வீடியோஸ்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த சம் வீடியோ மட்டும் நான் உனக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? எல்லாருமே அந்த வீடியோவை பாருங்க. அது ஒரு 1.5 hours ஒரே சம்ம நான் போட்டிருப்பேன். ஆனா அதுல அவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பியாண்டா ஒரு சம் கூட கேட்க முடியாது. அதை விட கம்மியா கேட்கலாமே தவிர சார் நீங்க கொடுத்த சம்ம விட பயங்கரமா ஒரு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஒருத்தன் கேட்டேன்னா இம்பாசிபிள். ஆனா இம்பாசிபிள். சோ அந்த சம்மையும் உனக்கு நான் தரேன். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா? ரைட். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு இது பண்ணி ஹானர் பண்ணணும். ஓகேவா? ரைட். சோ இவங்க எல்லாரும் கூகுள் ஃபார்ம்ல யாரும் ஃபில் பண்ணாம விட்டுருந்தேன்னா போயிட்டு அந்த கூகுள் ஃபார்மை, இந்த மீட்டிங்கோட கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சோ உனக்கு நான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல நான் போடுறேன். ஒன்னு பார்ட்னர்ஷிப்ல ஒரு 10 சம் என்னால சுருக்கி 10 சம்க்கு பண்றேன். இல்லைன்னா ஒரு 12 சம்ல இருந்து 15 சம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். 10 சம்மா பண்றது என்னோட சேலஞ்ச். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் இது பண்றேன். நான் வந்து 15ன்னு சொல்றேன், அவுட்டர் லிமிட்ல சொல்றேன். அதை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா 15 வரைக்கும் நீ ரெடியா இரு, 15 சம்ஸ் வரைக்கும். ரெண்டாவது, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து நீ சத்தியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்க் ஃபுல்லா எடுக்கிறது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். சோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து நீ வந்து சாய்ஸ்ல விடுறேன் அப்படிலாம் ரொம்ப மட்டம்னு நினைப்பேன். பார்ட்னர்ஷிப்பை என்னால போட முடியும், கம்பெனி அக்கௌண்ட் சாய்ஸ்ல விடுறேன் அப்படின்னா ஏதோ தப்பு இருக்கு, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி ஐ வில் ஷோர்லி ஃபீல். பீயிங் எ டீச்சர் ஃபார் 28 years என் வாயிலிருந்து வருது, அதுக்கான வேல்யூவை கொடு. புரியுறதா இல்லையா? ரைட். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு சொல்யூஷன் 5.5 hours வீடியோ. சார் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு ஓகே சார், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் பிரெஃபரன்சஸ் அந்த வீடியோ தரேன். அதெல்லாம் 2 hour வீடியோ. எந்த அதை பார்த்தனா உனக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடும். அதை வச்சு நீ சம்ஸை பார்த்துக்கலாமா? சம்ஸை பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸிக்கா. நான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல கான்செப்டுவலா நீ பிடிக்க வேண்டியது, நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெறித்தனம் காமிச்சு அதை பிடிச்சிட்டேன்னா எக்ஸிகியூஷன் ரொம்ப ஈஸி. நீ அதை பிடிக்காம விட்டேன்னா எல்லாம் தப்பா வரும். புரியறதா இல்லையா? அந்த கான்செப்ட் பிடிக்கிறது அல்வா மாதிரி நான் கொடுக்குறப்ப நான் சொல்லி தரேனே, இப்ப நான் பேசுறதுலாம் உனக்கு புரியறது இல்ல. அப்ப எப்படி ஒரு கான்செப்டை சொல்லும் போது உனக்கு புரியாம இருக்கும்? நீ கவனிக்காம இருக்க, திமிரு பிடிச்சுன்னு போய் இருக்க, அந்த வீடியோவை பார்க்காம இருக்க, அந்த வீடியோவை பார்க்கும்போது காஃபியை குடிக்கிற, அதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்ப பார்த்தி டக்குன்னு எதனா டிஸ்டர்ப் பண்ணனா உடனே எனக்கு எந்த ஆக்ரோஷம் ஏன் வருதுன்னா என்னோட வேலையில அவ்வளவு தீவிரமா இருக்கும்போது எவனையும் கிட்ட சேர்க்க கூடாது அப்படின்றதுல நான் தீவிரம். அந்த தீவிர தன்மை உங்ககிட்ட இருந்தது. ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு டெரரிஸ்ட் அவனை தீவிரவாதி அப்படின்னு சொல்றான். ஒரு கெட்ட செயலை செய்யறதுக்கு அவன் தீவிரம் காட்டுறான். நீ ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கான தீவிரம் காட்டல, எப்படி உனக்கு சக்சஸ் வரும்? 100 பேரை கொல்றதுக்கு அவன் பாம்பை கட்டின்னு குதிக்கிறான் ஒரு இடத்துல. அப்ப எவ்வளவு மனசுல அவனுக்கு தீவிர தன்மை இருக்கு, அவனுக்கு சக்சஸ். அவன் 100 பேரை கொன்னுட்டு அப்பா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு சாவறான் அவன். ஆனா நீ ஒரு படிப்பு, ஒரு 100 சம்ம வச்சுட்டு உனக்கு உயிரெல்லாம் போயிட போறது இல்லை இந்த சிஏக்கு. இல்ல நீ உயிரே விடணும் அப்படின்லாம் யாருமே சொல்லல. கொஞ்சம் எஃபர்ட்டை போடணும், உழைப்ப போடணும்னு சொல்றான். அதே போட முடியல அப்படின்னா, அதுவும் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்த நீ படிப்பு உழைப்ப தவிர நீ வேற எந்த விதத்துல பணம் சம்பாதிச்சாலும் இந்த உலகத்துல நீ தலை குனிஞ்சு நிக்கணும். உன்னோட படிப்பும் உழைப்பும் கொடுக்கிற பணம் என்னைக்குமே உனக்கு நிரந்தரமா இருக்கும். வேற எந்த அசிங்கத்தையும் நீ பண்ண வேண்டாம். இந்த படிப்பு உழைப்பு. இன்னைக்கு சரவணன் சார் இவ்வளவு தூரம் இருக்காருன்னா என்னோட படிப்பு, என்னோட உழைப்பு, இது ரெண்டு. வெறும் படிப்பு மட்டும் இல்ல, நான் கச்சா மிச்சான்னு உழைச்சிருக்கேன், கச்சா மிச்சான்னு உழைச்சிருக்கேன். நீ எவ்வளவுதான் என்னை பார்த்து பொறாமப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளவு டிசர்விங்னஸ் இருக்கான்னா, டிசர்விங். உன்ன மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து பிறந்து நான் இன்னைக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு பின்னாடி 2 விஷயம், படிப்பு உழைப்பு இருக்கு. புரியறதா இல்லையா? நான் படிக்கவும் மாட்டேன், உழைக்கவும் மாட்டேன்னா நீ இந்த மாதிரி ஒரு
டிக்னிஃபைடு லைஃப் வாழ முடியாது. யாருக்கிட்டனா குனிஞ்சு நின்னுண்டு அவன் தலையாட்டிண்டு இதை பண்ணிட்டு அந்த மாதிரி நீ வாழலாம் தவிர டிக்னிஃபைடா நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா. அதனாலதான் என் தொழில எனக்கு ஒரு தீவிரம் என்னோட இது இருக்கிறதுனால தான் என்னோட ஸ்பீச் அப்படி இருக்கு. நீ அரகண்டா அதை நினைக்கலாம், பட் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட். ஏன்னா நான் படிப்பு உழைப்புல முன்னுக்கு வந்திருக்கேன். வேற யாரையும் காலை பிடிச்சோ கையை பிடிச்சோ இதை பிடிச்சோ நான் ஒரு பொலிட்டீஷியனோட இருந்து அவன் பிள்ளையா இருந்தோ அது மாதிரி எல்லாம் நான் வரல. புரியுறதா இல்லையா? அதனாலதான் உனக்கு சொல்றேன், உன்னோட படிப்பு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 18 வயசுல. அதுவும் இல்லாம எங்களை மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உனக்கு கிடைக்கிறதுன்றது உன்னோட பிளஸிங்ஸ். அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை விட்டுட்டு நீ எதுவும் பண்ணனா அது உன்னோட கர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுறதா இல்லையா? யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு பார்ட்னர்ஷிப்பை நீ விடுறா தைரியமா அப்படின்னு நான் சொல்றேன். பரவாயில்ல, புக்கு ஓப்பனே பண்ணாத பார்ட்னர்ஷிப்பை மிச்சம் இருக்க சாப்டர்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணி அதுல என்னார்மஸ் எஃபிஷியன்சி காமி. சார் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல எதை கேட்டாலும் நான் அடிப்பேன் சார், பிஆர்எஸ்ல எதை கேட்டாலும் நான் அடிப்பேன் சார், அந்த மாதிரி வெறித்தனத்தை கொண்டு வா. அப்ப எப்படி நீ ஃபெயில் ஆவ? புரியுறதா இல்லையா? ரைட். இப்போ நான் உனக்கு ஒரு மேக்சிமம் மைண்ட்ல இருக்குல்ல, ஐயோ பார்ட்னர்ஷிப் ஏதோ பயமா இருக்கே இதா இருக்கு, அதை உடைக்கிறேன். நான் உடச்சு கவலைப்படாதரா, அதுல 8 மார்க் எடுத்துக்கலாம் இல்ல 7 மார்க் எடுத்துக்கலாம், அப்படியே போனா கூட 15 மிச்சம் 85 மார்க்ல 55 மார்க் எடுக்கலாம்டா, கவலைப்படாதரா. அந்த வெறித்தனத்தை நான் கொண்டு வரேன். ஈவன் நீ அந்த 15 மார்க் விடக்கூடாதுன்னா விடக்கூடாது. நான் கொடுக்குற 10 சம் புரியறதோ புரியலையோ நீ டப்பா அடிக்கணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நீ வீடியோ பார்க்கணும். ஏன்னா அது டைம் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அது கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் டைம் கன்சம்ஷன் கம்மி, எக்ஸிகியூஷனுக்கும் டைம் கன்சம்ஷன் கம்மி, மார்க் எடுக்கிற ப்ராபபிலிட்டி கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல அதிகம். அதெல்லாம் நீ விடுற அப்படின்னா நீ ஆடிட்டர் ஆகணும்ன்றதே நான் யோசிப்பேன், நிறைய யோசிப்பேன். பார்ட்னர்ஷிப் ஓகே, ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஒரு +2 ஓட பார்ட்னர்ஷிப் வேற, ஒரு இது தட் இஸ் CA ஓட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ டைம் கன்சூமிங். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் இட். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சில பேர் போட்டிருக்க, ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்க. இட் இஸ் சிமிலர் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஒரு நார்மல் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்டை அவன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்கிறான். ஈவன் NPO டேலி ஆலனா உனக்கு அறிவில்லைன்னு நினைக்காத. புரியுறதா இல்லையா? அது NPO டேலி ஆகணும். அதே மாதிரி CA எக்ஸாம்ஸ்ல எல்லாம் டேலி ஆனதா கரெக்ட், அப்படிலாம் டேலி ஆனதுக்குலாம் மார்க் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ டேலி பண்ணல அப்படின்னா கூட 15 மார்க்குக்கு நாங்க 14 மார்க் கொடுப்போம். ஏன்னா நீ எல்லாமே கரெக்டா போட்டு ஒரு ப்ரெஷர்ல டோட்டல் மட்டும் தப்பாயிடுச்சுன்னா நீ டேலி ஆலன்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா எல்லாமே நீ கரெக்டா கூட போட்டிருக்கலாம். சோ நீ என்ன ஸ்டெப் போட்டிருக்கியோ அதுக்கு தான் நாங்க மார்க் கொடுக்குறோம். ஒன்றும் முட்டாள் கிடையாது. நாங்க CA பேப்பரை திருத்துறோம் அப்படின்னா நீ டேலி ஆனாதான் நாங்க மார்க் போடுவோம். அவனா அறிவில்லாதவன் அர்த்தம். புரியுறது இல்லை? என்னால இப்ப திருத்தும் போது நீ அந்த கான்செப்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் கரெக்டா அரைவ் பண்ணிருக்கனா அதுக்கு நான் மார்க் போடுவேன். இந்த ஒர்க்கிங் கரெக்டா அரைவ் பண்ணிருக்கான்டா, இவன் இன்கம் ஃபார் த கரண்ட் இயர் கரெக்டா அரைவ் பண்ணிருக்கான், கன்சம்ஷன் ஆஃப் ஸ்டேஷனரியை கரெக்டா அரைவ் பண்ணிருக்கான், அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்க்கு மார்க். அதனால நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் 1 or 2 சம்ஸ் டஃபா இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அப்படியே எல்லா ப்ராப்ளமும் ஈஸி அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஈஸியா இருக்கும்னா நீ பிகாம் மட்டும் படிச்சுக்கோ. புரியுறதா இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா இருக்கணும், லைஃப் டஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா பிகாம் MCOM படிச்சேன்னா படிப்பு ஈஸியா இருக்கும், லைஃப் டஃபா இருக்கும். CAல படிப்பு கொஞ்சம் டஃபா இருக்கும், லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு உன் பிள்ளையோட ஃபீஸ் கட்ட நீ எவங்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம். நீ டிக்னிஃபைடா வாழலாம். உன் ஒய்ஃப் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவா, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவா. நீ கேர்ளா இருந்த அப்படின்னா, நீ CAவா இருந்தனா உன் மாமியார் உன்னை மதிப்பா. அது எது காரணம்? எதனால என் மாமியார் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணும்? பிகாஸ் படிச்சிருக்கு என் மருமக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் போய் உங்ககிட்ட மைண்ட் கேம்ஸை பிளே பண்ண மாட்டாங்க, நானும் பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கை வாழறதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட டீச்சர் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்க கூடாதா? சத்தியமா கொடுக்க கூடாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தேன்னா நான் சத்தியமா கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு பார்ட்னர்ஷிப் எடுக்காம இல்லை, என்னோட ஃபேவரட் பார்த்தனா பார்ட்னர்ஷிப் தான். என் உசுரை கொடுத்து என் லாஜிக் அதுல சொல்லி கொடுத்து ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு புரியுற மாதிரி எடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப். அதனால தான் பார்ட்னர்ஷிப்பை மோஸ்ட்லி நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், டெலிகேட் பண்ண. நானே எடுக்கிறேன்டா பார்ட்னர்ஷிப்பை. ஏன்னா அது எடுக்கிறதுக்கு பயங்கர டேலண்ட் வேணும்னா பயங்கர டேலண்ட் வேணும். ஸோ அதனால நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை எடுக்கிறதுக்கு. ஸோ நீ என்னோட வீடியோ இப்போ பார்க்கறதுக்கு டைம்லாம் கிடையாது. ஏன்னா 30-40 ஹவர்ஸ் வீடியோ, ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 5.5 ஹவர்ஸ் வீடியோ. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட் உனக்கு. ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நீ கஷ்டம்லாம் சொல்றதுலாம் கேவலமா இருக்கு. நீ அது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸே கஷ்டமா இருக்கு. ஒரு ஆடிட்டருக்கு நீ எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸே எனக்கு ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா டேலி ஆகல, பட் எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே புரியல, P&L புரியல, பேலன்ஸ் ஷீட்டே புரியலன்னா CAவே விட்டுருன்ற. ஏன்னா உனக்கு P&L பேலன்ஸ் ஷீட்டே புரியல, நீ எப்படி பேலன்ஸ் ஷீட் P&L கையெழுத்து போட போற? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இது கரெக்டா தான் போட்டிருக்காங்க, இது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ட்ரூ அண்ட் கரெக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், கரெக்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். நீ சர்டிஃபை பண்றதுக்கு டிசர்விங் கிடையாது. ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸே எனக்கு வரல அப்படின்னா CAவே வரல உனக்கு, நீ விட்டுறலாம். நான் கோச்சிங் சென்டர் நடத்துறேன்,
போறேன். நானே சொல்றேன் எனக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸே வரல அப்படின்னா திருப்பி நீ இன்னொரு பேட்ச்ல உட்காந்து அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சூப்பரா கத்துட்டு அப்புறம் போய் நீ எக்ஸாம் எழுதலாமா? அப்புறம் போய் எக்ஸாம் எழுதலாம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிமிலர் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். சில அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் அப்படியே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்ல கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்பிஓ ஓவர் டஃப்னு சொல்லாத, அதை உன்னால போட முடியும். டேலி பண்ணலன்றதுனால எனக்கு தெரியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க, அது முட்டாள்தனம். ஏன்னா நீ அந்த டைம்ல ஒரு சின்ன மைண்ட்ல ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆட் லிசன் பண்ணா கூட டேலி ஆகாது. தட் டசன்ட் மீன் யூ ஆர் லேக்கிங் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ அதனால நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த கேஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கம்பெனி அக்கௌண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு they'll be very comfortable. Partnership also, if you are very comfortable, you are a super strong student and a super strong student. சார் பார்ட்னர்ஷிப் நீங்க எதை வேணா கொடுங்க சார், நான் போட முடியும்னா நீ ஒரு தெய்வம்னு அர்த்தம். நீ ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னா பாசிபிலிட்டி இல்லை. ஈவன் இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் விட்டா கூட லேட்டரா லீவ்ல நீ ஜென்யூன் ஸ்டூடெண்டா இருந்தனா நீ வாங்கி அந்த வீடியோவை பார்த்து அதுலயும் காம்பரண்ட் பண்ணனா கடவுள்னு ஒருத்தர் உண்மையா இருந்தார் அப்படின்னா கட்டாயம் உன்னோட அந்த இன்டென்ஷன்ஸ் அந்த டைம்ல அந்த குழந்தை படிக்க முடியலன்ற போது அடுத்தது எடுத்து அவன் படிக்கிறான்னா அவன் எவ்வளவு ஜென்யூனு, அவனை பாஸ் பண்ணியே தீரணும். இது என்ன வச்சு நான் சொல்றேன். நான் இன்கம் டேக்ஸ் பேப்பர்ல சிஏ இன்டர்ல ஃபெயில் ஆயிடுவேன்ற நினைச்சு நான் உடனே சிஏ இன்டர் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் மாடியில போய் மொட்டை மாடியில போய் நான் படிச்சேன். எங்க அக்கா மாடிக்கு வந்து எங்கிட்ட கேட்கிறா, ஹே உனக்கு நேற்று எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு என்ன இப்ப படிக்கிற அப்படின்னு. சிஏ இன்டர் எக்ஸாம் எழுதிட்டு நான் வந்து அடுத்த நாள் போய் படிச்சேன். மாடியில தான் நான் படிப்பேன் காலையில. என்னடா ரொம்ப சீன் போடுற, நேற்று தானே எக்ஸாம் முடிஞ்சது இன்னைக்கு எதுக்கு படிக்கிறேன்னா நான் எங்க அக்காட்ட சொன்னேன், நான் எப்படி இன்கம் டேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன், ஸோ அதனால நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து படிச்சேன். சின்சியரா படிச்சேன். ஆனா அந்த பேப்பர் அந்த இது எக்ஸாம் 2 குரூப்புமே நான் பாஸ் பண்ணிட்டேன். எக்ஸாக்டா இன்கம் டேக்ஸ்ல 40 மார்க், எக்ஸாக்டா 40 மார்க், 1 மார்க் கம்மியா இருந்தாலும் ஃபெயில். 40 மார்க். ஆனா அக்கௌண்ட்ஸ்ல 67 மார்க் அது மாதிரி வாங்கினதுனால 72 மார்க் அக்கௌண்ட்ஸ்ல வாங்கினதுனால நான் வந்து பாஸ் ஆகி வெளில வந்துட்டேன். பட் என்னோட இன்கம் டேக்ஸ் மார்க் 40. ஆனா என்னோட சின்சியாரிட்டி இருந்தது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் பாஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லீவ்ல நான் வெயிட்டே பண்ணல ரிசல்ட் வரைக்கும். அந்த ஆட்டிடியூட் உனக்கு சக்சஸ் கொடுக்கும். இப்ப கூட நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னா இந்த 10 நாள் இருக்குன்னு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இதே ஒரு 3 மாசம் இருந்ததுன்னா நான் சொல்லவே மாட்டேன். நீ அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி பாஸ் பண்ற இதாரு. இந்த பார்ட்னர்ஷிப்போட வீடியோவை என்கிட்ட கேட்டாவது நீ வாங்கி சார் நான் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் கொண்டு வரேன் சார், அது மாதிரி கொண்டு வந்தேன்னா அந்த ஆட்டிடியூட் இருக்கு தெரியுமா, அது உன்னை பெரிய லெவல்ல கொண்டு போகுமானா பெரிய லெவல்ல கொண்டு போகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நீ ஐஎஸ்எம் பார்த்து தான் ஆகணும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நான் வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துக்கோ. என்பிஓ வீடியோ என்னால் அனுப்ப முடியாது, ஏன்னா அதுவும் வால்யூம்னஸ், ரொம்ப டைம் கன்சம்ஷன். இதுக்கு மேல 10 நாள் நீ அதை பார்க்கவே முடியாது. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும் நான் தரேன். ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அது மாதிரி சைத்தன்யா எடுத்த வீடியோ தான் இருக்கு. ஏன்னா நான் ஃபவுண்டேஷன் எடுக்கல, நான் இன்டர்க்கு எடுத்த வீடியோஸ் தான் இருக்கு. நான் பார்த்துட்டு என்ன என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றேன். சில பேர் சிங்கிள் என்ட்ரி பெரிய சம் எனக்கு டேலி பண்றதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். அதை டேலி பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு சிங்கிள் என்ட்ரி போட முடியும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஓரளவுக்கு உனக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபிகர், டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அதெல்லாம் போட்டு மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சு அங்கங்க ஒரு தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்களான்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவல்ல நீ கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு நீ ட்ரை பண்ணி போய் அங்க டேலி ஆள்னா கூட நீ மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சிங்கிள் சம் கொடுக்கிறேன், ஒரு பெரிய சம் கொடுக்கிறேன். குட்டி குட்டி சம்ஸ்லாம் ஈஸி, அந்த கேபிட்டல் கம்பேரிசன் அதெல்லாம் ஈஸி. கன்வர்ஷன் மெத்தட் சம்ஸ் நேச்சுரலா இந்த மெச்சூரிட்டி லெவல்ல கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலி அது இன்டர்ல இருந்தது தூக்கி ஃபவுண்டேஷன்ல போட்டது எனக்கு மனசு வருத்தம். ஏன்னா இன்டர் லெவல்ல இருக்கு அந்த மெச்சூரிட்டி தேவை ஒரு சிங்கிள் என்ட்ரி சம்ம டேலி பண்றதுக்கு. ஸோ வேற ஆப்ஷன் கிடையாது இப்போதைக்கு. நீ எவ்வளவு தூரம் போட முடியுமோ போடு. அவன் ரொம்ப சிம்பிளா தான் கேட்கணும்னா ரொம்ப சிம்பிளா தான் கேட்கணும். நீ எவ்வளவு தூரம் கேஷ் புக் போட தெரியணும், டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், கேஷ் புக் ப்ரிப்பரேஷன் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு அந்த லெஜர் அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு அதுல ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சு அதை வச்சு ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் போடுறதா கன்வர்ஷன் மெத்தட். ஓகேவா, ரைட்? அது எவ்வளவு போட முடியுமோ நீ போட்டா அந்த போட்டதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கிடைக்குமா மார்க் கிடைக்கும். நீ பயப்பட வேண்டாம். சோ சிங்கிள் என்ட்ரி சுத்தமா நீ ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அது ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. மிச்சம் ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் வந்து சிங்கிள் என்ட்ரி. அது தூக்கி ஃபவுண்டேஷன்ல போட்டது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் அப்படி ட்ரெயின் பண்ணுவேன் குழந்தைங்களை சிஏ இன்டர்ல சிங்கிள் என்ட்ரியில. நான் அதுவும் சொல்லுவேன், சிங்கிள் என்ட்ரி நீ போட முடியாது, டேலி பண்ண முடியாதுன்னா you deserve to become a chartered accountant அப்படின்னு சொல்லி அவ்வளோ சேலஞ்சிங் சம்ஸ் நான் இன்டர்மீடியேட்ல கொடுப்பேன். இப்போ தூக்கின்னு போய் ஃபவுண்டேஷன் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கறது வந்து சிஏ இன்ஸ்டியூட் எதனால அந்த டிசிஷன் எடுத்திருக்கான்னு தெரியல. ஓகேவா, ரைட்? ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது மட்டும் அதை பார்த்துக்கோ. ஓகேவா, ரைட்? ஸோ இது ஒன்று.
நெக்ஸ்ட் லாக்கு நம்ம போயிடும். அக்கௌண்டன்சி அவ்வளவுதான். வேற எதுவும் உனக்கு எதுவும் சப்போர்ட் வேணும்னா அந்த கூகுள் ஃபார்ம்லயே ஒரு இது போட்டு எனக்கு எதுவும் சப்போர்ட் வேணும்னா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ரைட்டா? ஓகே. யாருமே கூட மெசேஜ்லாம் பண்ணாத, புரியுறதா? ஸ்ருதி, ஸ்ரீ, கிரிஜேஷ், யாரும் மெசேஜ்லாம் பண்ணாத, முட்டாளா இருக்காது. உன் மெசேஜை யாருமே பார்க்கல, புரியுறதா இல்லையா? ரைட்டா? நீ எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு எந்த கேள்வியும் கேட்காத. நீ வந்து பயங்கர அடி முட்டாளானா அடி முட்டாள். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ உட்காந்து என்ன கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க யாருமே எதுவுமே எனக்கு மெசேஜ் போட வேண்டாம். நான் எப்ப சொல்றேனோ அப்ப மட்டும் சொன்னா போதும். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்துல இதெல்லாம் உங்களோட பிராட் அப்னு சொல்லுவேன். புரியுறதா இல்லையா? நீங்க எந்த டைம்ல எதை பேசணும், ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா படிப்பு மட்டும் இல்ல, அப்ரோச், எப்படி பேசணும், பழகணும். உன்னோட பண்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப எனக்குலாம் நீ 100 கோடி கொடுத்தா கூட ஒரு பண்பு இல்லாதவனுக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். நீ வந்து 100 கோடி செக்கு சார் என் பொண்ணுக்கு எடுக்கணும், ஆனா என் பொண்ணுக்கு பண்பு இல்ல, தூக்கி 100 கோடி குப்பை தொட்டில போடுன்னு சொல்லுவேன். புரியுறதா இல்லையா? என்கிட்ட இந்த திமுறோ கிமுறோ அதெல்லாம் பண்றதுக்கு அவசியம் இல்ல. உனக்கு தேவையில்லாத அன்னெசரி கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம். இது ரைட் டைம் கிடையாது. நீ என்கிட்ட பர்சனலா வந்து என் ஆபீஸ்ல வந்து இதெல்லாம் கேட்கணுமான கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓகேவா? தேவையில்லாத எந்த கொஸ்டின்ஸும் நீ போடுறது நீ புத்திசாலி அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணாத கண்ணா. ஓகேவா? ரைட்? அது உனக்கு நல்லது இல்லையானா நல்லது இல்லை. நாங்கெல்லாம் அவ்வளவு தூரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உழைச்ச என்ன மனசு இது. புரியுறதா இல்லையா? அதுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கூட நீங்க வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல மனசு உங்களை பத்தி தப்பா நினைச்சிடவே கூடாது. அது ரொம்ப அழகா ரஜினிகாந்த் சொல்றான், ஒரு நல்லவங்க கிட்ட போயிட்டு நீ போயிட்டு ஒரு சாபத்தை நீ வாங்கிடக்கூடாதுன்னா வாங்கிடக்கூடாது கண்ணா. புரியுறதா இல்லையா? நாங்கெல்லாம் வந்து என் வாழ்க்கையில மெஜாரிட்டி ஆஃப் வாழ்க்கை நான் வாழ்ந்தது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். எனக்கு ஏதோ பணத்துக்காக நான் அப்பவே வந்து நான் ஒரு பிராக்டிஸ் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து என்னால கோடிக்கு மேல சம்பாதிக்க முடிஞ்ச சரவணன் தான். உங்க ஆசைக்காக நான் வந்து கிளாஸ் எடுத்து எனக்கு வந்து கிளாஸ் எடுத்து பெரிய ஆள் ஆகணும்னு நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நினைக்கவே இல்லை. நான் வந்து ஐயோ என்ன நம்பி இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கானே 300 பேர்னு என்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு கூட நான் இங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்து கிளாஸஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுறதா இல்லையா? என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அன்னெசரியா எதுவுமே இது பண்ணிட்டு இப்ப மத்தவங்க மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டுண்டு இதை போட்டுண்டு, ஏன்னா ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம போட்டோம்னா நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுட்டு ரொம்ப அசிங்கம் கண்ணா. அன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு ஆபீசர் வந்து சார் நீங்க படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ பசங்களுக்கு பண்பை சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு. நிறைய பேர் பண்பா இருக்காங்க. எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் இங்க வந்து உங்களை என்ஜாய் பண்றது காரணம் என்னோட இந்த ஸ்பீச். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுறதா இல்லையா? நீங்க எல்லா ஃபேக்கல்ட்டி என்ஜாய் எல்லா இடத்துலயும் என்ஜாய் பண்ணலாமே. ஏன் ஆந்திரால இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல? ஏன் கேரளால இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல? ஏன் கர்நாடகால இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல? ஏன் டெல்லியில இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல? எதுக்கு கேஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ செதுக்கி உங்களை வளர்த்துருக்கேன். புரியுறதா இல்லையா? ரைட்? அதுல 1-2 இது மாதிரி திமிரு பண்ணிட்டுனா அது 1-2 வந்து 20 ஆகும், 20-200 ஆகும். ஏன்னா ஈஸியா ஒருத்தரை வந்து இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து காலி பண்ணிடலாம். ஓகேவா? ரைட்? இந்த டைம்ல நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். யாருமே அன்னெசரியா நான் என்ன கேட்கறனோ உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க வந்திருக்கேன். அந்த டைம்ல இப்ப தேவையில்லாத எதையுமே ஓபன் பண்ணாதனா ஓபன் பண்ணாத. நான் மெசேஜ் எப்ப போடுன்னு சொல்றனோ அப்ப போடு. நான் வந்து இப்போ ஒரு நியூ டீச்சர் கிடையாது. உன்னோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு உங்ககிட்ட ஸ்வீட்டாவோ கைண்டாவோ இருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு டீச்சர் அப்படி இருக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ஹம்பிளா டீச்சர் கிட்ட இருந்து எவ்வளவு நாலேஜை வாங்கிக்கணும். எங்களுக்குலாம் அன்பு இல்லாம இல்ல. அன்பு இல்லாம நான் இப்படி கத்தல வீட்டுல உட்கார்ந்துட்டு. புரியுறதா இல்லையா? நான் இவனை யோசிக்காம இல்ல எப்படி அவன் செப்டம்பர் எழுதிட்டு வரட்டும், அவன் பாஸ் ஆனா என்ன ஃபெயில் ஆனா என்ன அப்படி நான் நினைச்சுட்டு இல்ல. எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் களத்துல இறங்கி நான் யாருன்றதை காமிக்கிறேன், சுத்தி அடிக்கிறேன், ஸ்கெடியூல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கேன், ரிசல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேஎஸ் அகாடமில எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த போது நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க? ஜூன்ல கேவலமா தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ் இது அதுன்னு எல்லாத்தையும் தான் பண்ணி கொடுக்குறோம். ஆனா நான் ஒரு கிளாஸ் தான் எனக்கு புரிஞ்சுது. சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கும் போது இன்டர்ல ஒரு கிளாஸ் தான் நான் போனேன். ஆனால் நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட ஆட்டிடியூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் எனக்கு அங்க சொல்லி கொடுத்தது நிறைய புரியல. ஆனா நான் வந்து உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணி வீட்டுல நிறைய புக்ஸை வாங்கி படிச்சு அப்படிதான் பாஸ். அதனாலதான் சிஏக்கு எதுக்கு கிளாஸ் போறீங்க, செல்ஃபா படிக்கலாமே நிறைய சீனியர் ஆகிட்ட சொல்றது அதனாலதான். புரியுது? ஆனா இங்க உனக்கு அல்வா மாதிரி நாங்க கொடுக்குறோம். நீ எஃபர்ட் கம்மியா போட்டு, ஏன்னா சோசியல் மீடியா உலகத்துல இருக்க, சோ அதை ஈஸியா கொடுக்கணுமே கொடுக்குறோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத. அப்படி இல்ல உனக்கு பிடிக்கல நான் பேசுறது அப்படின்னா நீ வந்து ஆன்லைனை விட்டு வெளில போயிடலாம். உன் வீடியோ கூட நான் ஆன் பண்ண சொல்லல. அப்படி இருந்தும் என்னோட எனர்ஜி என்னோட இது எப்படி இருக்குன்றத நீ பாரு. அப்ப நாங்க எப்படிப்பட்ட டீச்சர்ஸ்னு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. புரியுறதா? உனக்கு அறிவில்லைனா கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உட்கார்ந்து எவ்வளவு இன்வால்மெண்டா எவ்வளவு அழகா இந்த ஐடியாவை கொடுக்குறாங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை சொல்றாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்றத ரசிச்சேன்னா நீ ஆடிட்டர் ஆயிடுவ. புரியுறதா இல்லையா? நீ இந்த மாதிரி ரசிக்காம கிரிட்டிக்கா இந்த 1000 பேரை நான் பார்த்திருக்கேன். அவன்லாம் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்திருக்கேன். புரியுறதா?
புரியுறதா? ஒருத்தன் பவ்யமா இருந்து எவ்வளவு தூரம் க்ரோ ஆயிருக்கான்னு பார்த்திருக்கேன். என்கிட்ட திமிரா இருந்து எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்கான் அப்படியும் நான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுறதா இல்லையா? ரைட். எங்களை மாதிரி பர்சன்ஸ் கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு திமிரும் பண்ணாம அழகா அடக்கமா இருந்தீங்கன்னா உசுரை கொடுத்து சொல்லி கொடுப்போமானா உசுரை கொடுத்து சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ரைட். ரெண்டாவது லா. ஓகேவா? லா நிறைய பேருக்கு சேலஞ்சுன்னு எனக்கு தெரியும். உனக்கு எழுதுறதுல சர்டன் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே தெரியும். நான் வந்து என்னோட ப்ராமிஸ் இது, நான் கௌஷிக் முகேஷ் சாரை வச்சு உனக்கு இந்த லாவோட பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் ரிக்வஸ்ட் பண்றேன். நான் வந்து கேரண்டீட் அவரால் பண்ண, நான் ரிக்வஸ்ட் பண்ணி 99.99% அவர் நோன்னு சொல்ல மாட்டாரு. அந்த லா பேப்பரை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றத உனக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? லாலையும் இதே மாதிரி எதனா ஒரு ஆக்டையே நான் வந்து பண்ணலாமான்னா எனக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கு கண்ணா. ஓகேவா? நான் கூட அதை யோசிச்சு பார்த்தேன், அது மாதிரி என்னால சொல்ல முடியாது கண்ணா. ஓகேவா? ரைட். அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். என்ன ஐடியானா, we should know something in everything and everything in something to clear CA exam. யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடாத, இன்னொரு தடவை சொல்றேன். we should know something in everything and everything in something. everything in something first அது மாதிரி தெரிஞ்சுக்கோ. first everything in something அப்படின்னா சம்திங்னா இப்போ உனக்கு 5 ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். 5 ஆக்ட்ல சம்திங் இன் எவ்ரிதிங் அப்படின்னா இந்த 5 ஆக்ட்ல 3 ஆக்ட் எனக்கு தரோவா தெரியும் சார். ஐ நோ எவ்ரிதிங் இன் திஸ் சம்திங். இந்த 3 தான் சம்திங் இன் திஸ் 5. இந்த 5 எவ்ரிதிங், அதுல 3 தான் சம்திங். அந்த சம்திங் இந்த 3 ஆக்ட்ல தரோவா எனக்கு தெரியும் சார். அதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் சார். சூப்பர். அந்த மாதிரி இப்ப 5 ஆக்ட் இருக்குன்றதுன்னா 3 ஆக்ட தரோவா அடிச்சுக்கோ. மிச்ச 2 ஆக்ட விட்டுறாத. புரியுறதா இல்லையா? அதுல சம்திங் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் சம்திங் அப்படின்னா இந்த 2 ஆக்ட்ல விட்டுறாத. எவ்வளவு முடியுமோ இதுல ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கோ. சம்திங் ஆவது இதுல தெரிஞ்சுக்கோ. இது 3த்துல எவ்ரிதிங் எனக்கு தெரியும் சார். எதுவுமே நான் விடல சார். கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன வேணா கேட்கட்டும் சார், நான் எழுதுவேன். இதுல நான் எல்எல்பில என்ன வேணா கேட்கட்டும் சார், அதெல்லாம் குட்டி ஆக்ட் நான் எழுதுவேன். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நான் எழுதுவேன் சார். அவன் ஒரு கொஸ்டின் கேட்டானா, ஆனா எனக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கொஞ்சம் அங்கங்க இஷ்யூஸ் இருக்கு. நோ ப்ராப்ளம். அங்கங்க இஷ்யூஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு எங்கெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கிறியோ தரவு பண்ணிட்டு, எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ அது ஓரளவுக்கு ரீடிங் விட்டுக்கோ. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டானா எழுதுற மாதிரி அந்த மாதிரி நீ பண்ணிக்கணும். ஏன்னா லால வந்து இப்ப அக்கௌண்டன்சில எடுக்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. ஏன் சார் அது மாதிரி எடுக்க முடியாது? அக்கௌண்டன்சில நீ ஒரு 10 மார்க் கொஸ்டினை கரெக்டா எழுதுற ஒரு பிஆர்எஸ் அவன் 10 போட்டுருவான். லால என்ன பண்ணுவானுங்கன்னா, உன்னோட கிராமர் இருக்கு, பிரசன்டேஷன் இருக்கு, உன்னோட கன்க்ளூஷன் நீ எப்படி டிரா பண்றேன்னு இருக்கு. அதனால 10 மார்க் கொஸ்டின் நீ பர்ஃபெக்டா எழுதினா கூட அவன் 6, 7 தான் போடுவான். ஸோ அப்படின்னா ஒரு 100 மார்க் எழுதினா ஒரு நல்ல ஸ்டூடெண்டே 70 மார்க் தான் எடுக்க முடியும். நம்ம ஒரு ஆர்டினரி கேட்டகரியில இருந்து நம்ம ஒரு 2 ஆக்ட விட்டுட்டு போனோம்னா, நீயே என்ன சொல்றேன்னா நான் ஃபெயில் ஆக தான் போறேன்னு எக்ஸாம் உள்ள போறேன். அப்ப அது வந்து ராங் ஸ்ட்ராட்டஜியான ராங் ஸ்ட்ராட்டஜிக்கான. லால வந்து நீ எதையுமே விடக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஆஃபர் எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த பேசிக்ஸ் ஓகே எனக்கு தெரியும். ஆஃபர் எனக்கு நல்லா தெரியும். அக்செப்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். கன்சிடரேஷன் எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியல. நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த நியூவா ஆட் பண்ண ஏரியால சிலது புரியுது, சில பரவாயில்ல. எவ்வளவு புரியறதோ எஃபர்ட்டை போடு. இன்னொரு ஐடியா லாக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். லால எல்லாம் நீ சான்ஸ் எடுத்துன்னு போற அப்படின்னா நீ அது மாதிரி எடுத்துதான் நீ இப்ப ஜூன்ல ஃபெயில் ஆகி நீ கேட்கறிய ஜூன்ல எல்லாம் எப்படி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கறான். நீ அது மாதிரி சான்ஸ் இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ அதை தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் உட்கார்ந்து இருக்க. செப்டம்பருக்கு ஜனவரிக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நாங்க சொல்ற எதையுமே நீங்க எங்களையே ஜட்ஜ் பண்ண. இப்ப சரவணன் சாரியே நீ ஜட்ஜ் பண்ற, 28 வருஷம் உங்களுக்காக உழைச்சவனையே நீ ஜட்ஜ் பண்றனா என்னோட பெஸ்ட் எப்படி உனக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப கூட நான் உனக்கு பேசுறத இப்போ நான் வந்து பயங்கர அக்ரெசிவா என்னோட வாட்ஸ்அப் அபவுட் என்னோட நம்பர் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் லேட்டஸ்டா என்னோட வாட்ஸ்அப் அபவுட்ல என்ன இப்ப பார்க்காத, லேட்டரா நீ இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நீ பாரு. சோ நான் ஒரு அக்ரெசிவா சரி நம்ம பசங்களுக்கு பண்ணணும். என் ஒய்ஃப் கூட சொல்றேன், என்னங்க நீங்க விட்டுருங்க இதெல்லாம், நம்ம வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறீங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கார் நான் ரொம்ப பேசக்கூடாது, என் வோக்கல் கார்டில் டாட் இருக்கு. ஸோ நான் ரொம்ப கண்டினியூஸா பேசினேன்னா எனக்கு வாய்ஸ் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் உனக்காக வந்து பேசணும், பரவாயில்ல நான் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் பேசிக்கிறேன், மிச்சம் இடத்துக்குலாம் நான் பேசலன்னு வந்து கதவை சத்தின்னு இருக்கேன். என்னோட அவுட் சைடு வேர்ல்டையே
அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதோ, நான் என்னோட லாட்ஜ் அக்கௌண்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிளப்புக்கு போகிறதோ, அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், நம்ம அங்கே போய் சும்மா இருக்க முடியாது. அவங்க ஏதோ ஒன்று கேட்பாங்க, நம்ம பேசணும். என் வீட்டை விட்டு கூட நான் வெளியே போகிறது இல்லை. அப்படியே இது எங்கே போனாலும் எங்கேயோ ஒரு நேச்சருக்கு போய் அமைதியாக உட்காந்துக்கிறேன், யாரோடையும் பேசாமல் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச லெவலுக்கு. இப்போ நான் இந்த தொண்டையை நான் இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமானா இம்பாக்ட் இருக்கும். உனக்கு கொடுப்பேன், ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் பேசுறது இல்லை, அவங்க பேசுறது கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நான் பேசுறது கிடையாது. அந்த மாதிரி டீச்சர் கிட்ட நீ இருக்க புரியுது. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒண்ணு அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது. நான் மனசார சொல்லுவேன், நீ அப்படியே இப்போ பார்ட்னர்ஷிப்ல சான்ஸ் எடுன்னு நான் சொன்னது, உனக்கு ஏன் லால நான் சான்ஸ் எடுன்னு சொல்லல? இல்ல கண்ணா, ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட லெவல் லால. இப்போ ஒரு பிஆர்எஸ் எடுத்தா நீ என்ன நினைப்ப? இல்ல என்னால போட முடியாது சார், என்னால போட்டுருவேன், பில்ஸ் ஆஃப் எனக்கு போட்டுருவேன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நான் போட்டுருவேன் சார். மேபி டேலியால்னா கூட 80% உன்னை நான் வந்து அசஸ் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருப்பேன். சோ நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, நீ என்ன உட்கார்ந்து ஜட்ஜ் பண்ணிட்டு என்ன வேலை செய்ய விடாம, சார் அது மாதிரி ஒருத்தர் ஜட்ஜ் பண்றது வேலை செய்ய விடாம தடுக்குமா? கட்டாயமா தடுக்கும் கண்ணா. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். இப்போ உங்க வீட்டுல உன்னை எப்ப பாரு ஒரு மாதிரி நெகட்டிவா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட உன்னோட 100% பர்ஃபார்மன்ஸ் வெளில வருமா கண்ணா? புரியுறதா இல்லையா? இப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன், நீ எந்த பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு நெகட்டிவா உனக்கு சொல்றேன், உனக்கு அகெயின்ஸ்டா நான் இருக்கேன் அப்படின் போது நீ எப்படி உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து வெளில வர முடியும்? யாரா இருந்தாலும் நான் மீறி வருவேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு தடங்களை எதுக்கு போடுறேன்? ஏன்னா நான் ஒரு பப்ளிக் செய்யணும்னு வரும்போது எனக்கு ஒரு தடங்களை போடுறிய. புரியுறதா இல்லையா? ரைட், அது மாதிரி பண்ணவே பண்ணாது. யாருமே எவ்வளவு பேர் எனக்கு அழுது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? சிஏ ஃபைனல்ல நான் ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸ்ன்னு போடுறேன். ஒரு சிஏ ஃபைனல் ஃபேக்கல்ட்டி வந்து ஃப்ரீயா எடுக்கவே மாட்டாங்க. அவங்க எவ்வளவு காசு கேட்கறாங்க தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் பண்ற செலவெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய், என் பொண்ணுக்கு நான் +2க்கு 8 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸை கட்டியிருக்கேன். ஆனா அவளுக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் நான் சொல்லி தரேன். நீ எவ்வளவு ஃபீஸை கட்டிருக்க கேஎஸ் அகாடமியில? ஆனா நீ எவ்வளவு யோசிக்கிறல்ல இது அப்படியே. ஏன்னா நான் வந்து நிறைய நம்பர்ஸ் வச்சு இது பண்றேன், நான் அவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை தடுக்கிறதுக்கு யாருமே, நீங்க அதான் ஸ்டூடெண்ட் சொல்றேன், நீங்க அதை வந்து ஒருத்தர் சொல்லும் போது நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னா என்னால இன்னும் நிறைய உங்களுக்காக செய்ய முடியுமானா கட்டாயமா செய்ய முடியும். சோ ரெண்டாவது வந்து இதுல வந்து லால சான்ஸே எடுக்காத. இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட், சார் எனக்கு லா ஒரு மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, எப்பயுமே ஒரு பேப்பர் உங்க எல்லாருக்குமே லா தான் த்ரெட் இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ் கொஞ்சம் இருக்கும். லா த்ரெட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அதையே சொல்றேன். நான் எனக்கும் லா த்ரெட், சத்தியமா எனக்கும் ஃபவுண்டேஷன்ல லா த்ரெட் எதுவுமே எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்னா டெய்லி காலங்காத்தால என்னோட எழுந்து, நான் வந்து மார்னிங் தான் ரொம்ப படிப்பேன், எனக்கு நைட்டு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிக்காது. காலையில நான் ஒரு 5:45 அது மாதிரி எழுந்து 6 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிருவேன்னா அந்த 6ல இருந்து 9:30 வரைக்கும் லாவை தான் நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீ அந்த பீக் ஹவர்ஸ் எழுந்தோட எனக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கும், என் மைண்ட் கிளியரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீ லாவை படிக்கணும் கேட்டா. நீ எந்த இடத்துல நீ கஷ்டப்படுறியோ அதை வந்து அடுத்த 10 நாளைக்கு நீ காலையில எழுந்தோட லாப வச்சு செவுத்துல தேய்க்கிற மாதிரி நீ படிக்கணும். புரியலனா கூட கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உன்னோட ஆட்டிடியூட காமிக்கணும். நான் எப்படி அட் எனி காஸ்ட் ஐ வில் குவாலிஃபை as a chartered accountant வெறியில நீ படிச்ச அப்படின்னா நீ மேபி நீ வந்து 60-70 வாங்கலனா கூட 45 வாங்கி வெளில வந்துருவேன். ஏன்னா உன்னோட ஆட்டிடியூட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சர்டன் திங்ஸ் உன்னை ஒசரத்துக்கு ஆல்டிடியூடுக்கு கொண்டு போகும். உனக்கு ஆட்டிடியூட் இல்லைன்னா மட்டும்தான் கஷ்டம். எனக்கு புரிஞ்சாதான் நான் பாஸ் பண்ண அவசியம் இல்லை. சரவணன் சார் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படியே பயங்கரமா பேசணும், நான் எடுத்த மார்க் 400க்கு 212. அப்ப எனக்கும் நிறைய புரியல, நான் ஒன்னும் 312 கூட இருக்கல, 212 எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஆட்டிடியூட் பயங்கரமா இருந்தது. நான் இப்ப சொல்றேன் பார், வெறியா காலங்காத்தால அப்படி வெறியா உட்காந்து படிப்பேன் லாவை. இன்னைக்கும் நான் இப்ப சொல்றேன் பார், நான் இப்ப புக் எல்லாம் எடுத்துன்னு வரல, உனக்கு அப்படியே டப்பா அடிச்சுலாம் வரல. இப்ப நான் சொல்றேன், when at the desire of the promisor, the promisee or any other person has done something or abstained from doing something or does something or abstains from doing something or promises to do something or promises to abstain from doing something, such act or abstinence is called as consideration. நான் சிஏ ஃபவுண்டேஷன்ல டப்பா அடிச்சது இன்னைக்கும் உசுர்ல இருக்குது. ஏன் உசுர்ல இருக்கு அப்படின்னா அவ்வளோ வெறித்தனம் காமிச்சிருக்கேன் அதுல. ஏன்னா எனக்கு நிறைய புரியல. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், வாட் இஸ் கன்சிடரேஷன், ஏதோ கன்சிடரேஷனை பத்தி வருது அப்படின்னா நான் ஓபன் பண்ணி எழுதணும்ல வாட் இஸ் கன்சிடரேஷன். எனக்கு இங்கிலீஷும் அப்படியே பயங்கரமா வராது. அப்ப நான் என்ன பண்ண, அந்த ஏஜ்ல எனக்கு வந்து என்னால ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸ் டிராஃப்ட் பண்ண எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா வெறித்தனமா எல்லா டெஃபினேஷனையும் டப்பா அடிச்சிட்டேன்.
அப்ப டப்பா அடிக்கும் போது என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷனை பத்தி ஏதோ ஒன்று கேட்கறான்னா, எனக்கு அந்த ஃப்ளோ உள்ள வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷனோட டெஃபினேஷனை கரெக்டா எழுதுவேன். கன்சிடரேஷன் டெஃபினேஷன் நான் கரெக்டா எழுதியிருக்கேன் போது ஒருத்தன் திருத்துறவன், பரவாயில்ல இவன் டெஃபினேஷன் கரெக்டா எழுதியிருக்கானே, அப்ப இவன் படிக்கிற பையன் தான்டா அப்படின்னு அவன் கன்க்ளூட் பண்ணி எழுதுவான். நான் டெஃபினேஷனையே தப்பா எழுதினேன் அப்படின்னா, அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான், இவன் ஏமாத்தி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், இவனுக்கு விஷயமே தெரியல, அப்ப வேணும்ட்டு அவன் கம்மியா மார்க் போடுவான். நான் ஒரு டெஃபினேஷனையோ அப்படியே புக்ல இருக்கிறத அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஏதோ அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு 2-3 டப்பா அடிச்சு எனக்கு புரியுதா புரியலான்னு திருத்துறவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு நான் எழுதியிருக்கிறத வச்சு எழுதுறான், நான் அதுல எனக்கு புரிஞ்சா புரியலன்னு எங்கேயோ ஒரு லாஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஆனா 4-5 இதை எழுதி என்னோட இன்டர்பிரிட்டேஷன் கடைசியா தப்பா இருந்தா கூட, குழந்தை ட்ரை பண்ணிருக்கடா, இதெல்லாம் கரெக்ட், இந்த இடத்துல மட்டும் குழந்தை மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்சு அவன் ஒரு 8 மார்க் இருந்தா ஒரு 4-5 மார்க் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது மாதிரி தான் நான் லாலாம் பாஸ் பண்ணேன். ஏன்னா எப்ப பாரு நான் வேலிடுன்னு நினைக்கிற கான்ட்ராக்ட் வாய்டபிளா இருக்கும், வாய்டுன்னு நினைக்கிற கான்ட்ராக்ட் வேலிடா இருக்கும். நான் இதுல வீட்டுல படிக்கும் போதே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது எல்லாம். ஆனா எப்படியோ 47 மார்க் வாங்கி சிஏ ஃபவுண்டேஷன்ல நான் லால 47 மார்க் தான் வாங்கியிருக்கேன், 50 மார்க் கூட தாண்டல. அப்ப நீ பாத்துக்கோ என் நிலைமை, இதெல்லாம் டப்பா அடிச்சு கூட 47 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீ அந்த மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு லாயர் கிடையாது, நம்ம அக்கௌண்டன்சில ஸ்ட்ராங்கா இருக்கணும், நோ டவுட். நம்ம லாயர் கிடையாது, ஆனா லா பேப்பர்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வேணும். எதுக்காக ஐடியா தேவை? நாளைக்கு ஒரு கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆடிட்டருக்கு தெரியணும்ல. அதுல வேலிட் ஆஃபர் இருக்கணும், 2 கம்பீட்டன்ட் பார்ட்டிஸ் இருக்கணும், வேலிட் ஆஃபர், வேலிட் அக்செப்டன்ஸ், லாஃபுல் கன்சிடரேஷன், ஃப்ரீ கன்சென்ட், இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருந்தாதான் அந்த கான்ட்ராக்ட் வேலிட். இந்த பேசிக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கூட ஒருத்தனுக்கு தெரியல அப்படின்னா அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்கிறதுக்கு அதனால தானே கான்ட்ராக்ட் ஆக்ட் இதெல்லாம் உனக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ கான்ட்ராக்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இன்ட்ரெஸ்டிங். நீ சோம்பேறித்தனம் உடம்புல ரொம்ப இருக்கு கண்ணா. படிக்காமே எப்படி பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி, புரியுறதா இல்லையா? படிக்காமே எப்படி நோகாத நோன்பு கும்பிடலாம், அதுக்கு நீ ஒன்னு என்ன பண்ணலாம்னா நோகாத எதனா ஒன்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடலாம், புரியுறதா இல்லையா? ரைட், அதுதான் வாழ்க்கையில ஈஸியஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு நீ நினைச்ச. நான் லைஃப் ரொம்ப ஈஸியானா அதுதான் பாசிபிள். இல்ல நீ ஒரு நல்லா வாழணும் நீ நினைச்சனா அதுக்கு உழைப்பு இருக்கான்னா கட்டாயமா உழைக்கிற. யாரும் நான் சொன்னதுனால எதுவும் வாங்கி குடிச்சிடாது, அதுக்காக நான் சொல்லல. சொல்றேன் எல்லாம் வாழ்க்கையில ஈஸியா வேணும் ஈஸியா வேணும் அப்படின்னா லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்ணா. பரவாயில்ல, நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துன்னு பண்ணலாமே, என்ன பெரியது? நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கோம், படிக்கிறது தானே அது ஒண்ணு பெரிய. நாளைக்கு ஒண்ணு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா நாங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. சிஏ சக்தி, சிஏ ஆஷிஷ், சிஏ பிரியா அப்படின் போது நான் உன்னை பாக்குற விதம், பீங் சிஏ, நீனும் ஒரு சிஏ போது எவ்வளவு குழந்தை எவ்வளவு சேலஞ்சிங்கா படிச்சு இந்த கோர்ஸை ஒரு 10-20 பேர் பாஸ் பண்றதை பாஸ் பண்ண உனக்கு மதிப்பு மரியாதை ஒரு அறிவு சார்ந்தோர்கிட்ட வருதுன்றதுக்கு இந்த எஃபர்ட்டை போடலாமே, தாராளமா போடலாம். அதுவும் இல்லாம நாங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறோம், இதை வச்சு எப்படி பாஸ் பண்ண முடியாம இருக்கு? நீ என்ன பண்றனா எவனோ ஒருத்தன் அனுப்புற ஃபார்வர்டு மெசேஜ், இவங்க பணத்துக்காக இதை பண்றாங்க, இந்த தண்ட பேச்செல்லாம் உனக்கு அவசியம்? பணம் இல்லாம நான் நல்லவன்றதுனால போயிட்டு ரெண்ட் எல்லாம் எனக்கு ஃப்ரீயா கொடுப்பானா? நீ உட்கார்ந்து கிளாஸ் அட்டன் பண்றியா? இந்த இபி சார்ஜஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், சரவணனுக்கு நல்ல மனசுப்பா, அதனால இபியே கட்ட வேண்டாம்ப்பான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுவானா? முட்டாள் தான் அந்த மாதிரி பேசுவான். அதையே நீ என்கரேஜ் பண்ணிக்கிற, கரெக்டா இல்லையா? இன்னொருத்தன் தப்பா சொல்ற, நீ அவங்ககிட்ட சொல்லணும், டேய் நம்ம அவங்க கொடுக்குற பணத்துக்கு அவ்வளோ செய்யறாங்களே, நீ என்ன படிச்சு பாஸ் பண்ணி காமிச்ச? அவங்க என்ன ஒரு சாப்டர்மா எடுக்காம இருந்தாங்க? 90% அட்லீஸ்ட் ஓகே, ஏதோ ஒரு 10% குறை இருக்கு, 90% எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல. ஏன் அதை வச்சு நம்ம ஒரு உழைப்பை போட்டு பாஸ் பண்ண முடியாது? அப்ப சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுல இவ்வளவு தூரம் எஃபர்ட் யாருன்னா சாருக்கு போட்டிருப்பாங்களா? நமக்கு இன்னைக்கு சரவணன் சார் போடுற எஃபர்ட், கேஎஸ் அகாடமி போடுற எஃபர்ட், இன்னொருத்த சரவணன் சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோர்ஸ் தானே படிச்சார், அப்ப ஒரு எஃபர்ட் யார் போட்டிருப்பா? யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இன்னொருத்தரை குறை சொல்லணும்ன்ற அறிவு கூட எனக்கு இல்லை. அவங்க எல்லாம் இவ்வளவுதான் எடுப்பாங்க, நம்ம படிக்கணும், நம்மளோட பொறுப்பு. அப்படிதான் நான் நினைச்சேன். படிக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்னு நினைச்சதுனால தான் நான் பாஸ் பண்ணேன். நீ என்னைக்கு இது என்னோட பொறுப்பு, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நீ நினைக்கிறியோ, யூ டிசர்வ் திஸ் சக்சஸ். இன்னொருத்தனை காரணம் காட்டுற, யூ டோன்ட் டிசர்வ் எனி சக்சஸ். இப்ப நான் ஏன் சக்சஸ் ஆகல அப்படின்றதுக்கு நான் பார்ட்டி தான் காரணம், பார்ட்டி ஒழுங்கா வேலை செஞ்சதுதான் நான் சக்சஸ் ஆகலன்னா நான் ஒரு பைத்தியம்னு அர்த்தம். புரியுறதா இல்லையா? பார்ட்டியை காரணம் காட்டுறேன், ஜாக்கை காரணம் காட்டுறேன், என் ஃபேக்கல்டி மெம்பரை காரணம் காட்டுறேன், யாருமே காரணம் கிடையாது. ஒரு சரவணன் ஒரு ஃபெயில்ல ஒரு சக்சஸ் பண்ணலன்னா அதுக்கு சரவணன் தான் காரணம். புரியுறதா? இன்னொருத்தனை காரணம் காட்டுறேன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம் அதெல்லாம். புரியுறதா இல்லையா? யாரையுமே காரணம் காட்டாத. நம்ம காரணம் அப்படின்னு நினைச்சேன்னா யூ வில் பிகம் அ சூப்பர் சக்சஸ். ஆனா யூ வில் பிகம் அ சூப்பர் சக்சஸ். நான் சொன்னது என்னன்னா, 5 ஆக்ட் இருக்கு சார், எனக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் கொஞ்சம் பயமா இருக்கு, ப்ராப்ளம் இல்லை, மிச்சம் 4 ஆக்ட வெறித்தனமா படிச்சுட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட விட்டுறாத. எங்கெல்லாம் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ஸ்ட்ராங்கா படி. எங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இல்லையோ, சார் இந்த ஏரியா எனக்கு கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் கம்ஃபர்டபுளா இல்ல, ஒரு அந்த டெஃபினிஷன் அந்த கான்செப்ட் மட்டும் என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோ. அதோட எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு சார், எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிறத படிச்சு இதுக்கு மேல படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு படிச்சாலும் உள்ள வாங்க முடியல. பேசிக்ஸாவது அழகா படிச்சுக்கும்.
அதனாலதான் சம்திங் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் சம்திங். சில ஏரியால எல்லாமே தெரியணும், எல்லா ஏரியாலையும் சிலது தெரியணும். புரியுதா உனக்கு? தமிழ் புரியுமா இங்கிலீஷ் புரியுமான்னு தெரியல, ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோ. சம்திங் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் சம்திங். லால அதுதான். அதே மாதிரி பீக் ஹவர்ஸ்ல லாவை படிக்கணும். நீ லால பாஸ் பண்ணிட்டனா சத்தியமா பாஸ், ஆனா சத்தியமா பாஸ். நான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கேன் உனக்கு, நீ அக்கௌண்டன்சில ஃபெயில் ஆக முடியாது. நான் இன்னொரு தடவை சொல்றேன், அக்கௌண்டன்சி பேப்பர் இந்த தடவை ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை விட ஈஸியா இருக்கும். நான் இது மாதிரி சொல்றேன் அப்படின்னா கட்டாயமா ஈஸியா இருக்கும், நீ யோசிக்கவே வேண்டாம். புரியுறதா இல்லையா? நான் வந்து ஒன்னு பேசுறேன் அப்படின்னா 99.99% ஒரு பிஆர்எஸ் ப்ராப்ளம் சிம்பிளா இருக்கும், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சிம்பிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் ட்ரையா கொடுத்தா கூட நீ ஃபெயில் ஆக மாட்டியானா ஃபெயில் ஆக மாட்டேன். இந்த மீட்டிங் எவெல்லாம் வந்திருக்கீங்களோ என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ்ல சொல்றேன், ஒருத்தன் கூட நீங்க அக்கௌண்டன்சில ஃபெயில் ஆக மாட்டீங்க. நான் இன்னைக்கு எழுதி தரேன். யாரெல்லாம் செப்டம்பர் எழுதுறியோ, நான் அக்கௌண்டன்சில 40 கம்மியா வாங்கியிருக்கேன், உங்க மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஹோல் ஹார்ட்டட். அது ரைட்டா ராங்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது, மாதிரி இது லாஜிக்கலா இதான, ஆனா ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ். நீ இந்த 10 நாள் வெறித்தனமா நீ படிக்கிற, வெறித்தனமா உட்கார்ந்துட்டு உன்னோட ஆட்டிடியூட காமிக்கிற, ஒரு நாளைக்கு 15 ஹவர் நீ படிக்கிற, தூங்குறது சாப்பிடுறத தவிர மிச்செல்லாம் படிச்சுனே இருக்க நீ அப்படின்னா சத்தியமா நீ ஃபெயில் ஆக முடியாது. இந்த 10 நாள் கூட அந்த வெறித்தனம் உனக்கு இல்லை அப்படின்னா யூ டோன்ட் டிசர்வ் திஸ் குவாலிஃபிகேஷன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான், நான் சிஏ முடிச்சுட்டேன், நான் போறேன் அவனுக்கு விஷ் பண்றதுக்கு. அவன் முடிக்கல, அவன் இன்டர்மீடியட்டே முடிக்கல. நான் போறேன் அவங்க வீட்டுக்கு. சரி ஓகே, அவன் வந்து படிச்சுட்டு இருப்பான், நம்ம எதனா ஃபைனல் வேற நான் முடிச்சிட்டேன். நான் போயிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு எதனா ஒரு சப்போர்ட் பண்ணலாம், அடுத்த நாள் எக்ஸாம்னு வீட்டுக்கு போறேன். கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கான். அடுத்த நாள் மத்தியானம் எக்ஸாம். என் ஃப்ரெண்டு, நான் கேட்கறேன் என்னடா மச்சி இது மாதிரி கேரம் போர்டு விளையாண்டு இருக்கு, நாளைக்கு எக்ஸாம் இல்ல? ஆமா ஆமா எக்ஸாம் தான், நீ தான் பயங்கர சிஏ தான் ஆயிட்டல்ல, எனக்கு வந்து நாளைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை எடுத்து வைக்கணும். நான் சொன்னேன், நீ சிஏவே பாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி என்ன கொஸ்டின் வரும் நான் நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு என்கிட்ட கேட்கறப்பாரு. அதுவும் நான் வந்ததுனால என்ன நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா நாளைக்கு அந்த கொஸ்டினை படிச்சு பாஸ் பண்ண. யூ டோன்ட் டிசர்வ் டு. இன்னைக்கு வரைக்கும் அவன் சிஏ ஆகல. அவன் சிஏ ஆகக்கூடாதுன்னா ஆகக்கூடாது, ஏன்னா நாளைக்கு சிஏ ப்ரொஃபஷனுக்கு அசிங்கம். நாளைக்கு எக்ஸாம் நீ எப்படி பொறுப்பு இல்லாம இன்னைக்கு உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவேன்? அப்போ நீ அந்த ப்ரொஃபஷனை எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்ற? உனக்கு நீ மதிக்கலைன்னா உனக்கு எப்படிடா அது வரணும்? உனக்கு வரவே கூடாதுன்னா வரவே கூடாது. இப்ப நான் வந்து உங்க மேல இதா இருந்தா கூட என்னோட பாசம் உங்க மேல அப்படி இருக்கு. அதனாலதான் எவ்வளவு நெகட்டிவைஸ் ஏதோ யாரோ பண்ணா கூட எனக்கு அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. கேஎஸ் அகாடமியில எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு டேட்டா பார்த்தேன், 750 சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், 500 பேர் இன்டர்மீடியேட் படிக்கிறான் சிஎம்ஏல. அதே எனக்கு தெரியாம இருந்திருக்கு, ஏன்னா நான் அதை ஃபோக்கஸே பண்ணல. நான் சிஏஏ இதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். நேற்று டேட்டாவை கொடுக்குறாங்க, அப்படி இருக்கு. சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் கேஎஸ் அகாடமியில, லெக்சரர் அகாடமியில ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, ஒரு 10 நாள் வெறித்தனமா படிச்சு அப்படின்னா ஒரு 40 மார்க் நம்ம வாங்க முடியாது. ஏன் இதுனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா, நமக்கு ஆல்ரெடி போன அட்டம்ப்ட் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு 10 நாள் ஓகே சார், இது வரைக்கும் எனர்ஜி இல்லாம படிச்சோம். அப்பதான் சரவணன் சார் வந்து பேசியிருக்கேன், ஒரு எனர்ஜி 15 ஹவர் சார், நாலுல இருந்து படிக்கிறேன், என்ன வருதோ பாத்துக்கலாம் சார். அந்த ஆட்டிடியூட்ல ஏன் படிக்க முடியாது? சத்தியமா முடியும். லா உனக்கு பயமா இருந்தது, காலங்கத்தால எழுந்து படி. இல்ல சார் எனக்கு நைட் அடுத்த ராத்திரி 9 மணிக்கு மேல தான் எனக்கு பயங்கர ஷார்ப்பா இருக்கு, படி. 9 மணில இருந்து நைட் 2 மணி வரைக்கும் லாவை வெறித்தனமா படி. ஒரு 10 நாள், அடுத்த 10 நாள் 9ல இருந்து 2 நைட்ல படிப்பேன் சார், லாவை மட்டும் தான் படிப்பேன், படிச்சு பாரு. சத்தியமா நான் சொல்றேன், அந்த மாதிரி வெறித்தனம் காட்டணும்னு நீ 50 மார்க் மேல லாபம் எடுத்துருவேன். நீ எவ்வளவு கேவலமா இருந்தாலும் 50 மார்க் மேல எடுத்துருவேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அவ்வளோ பேருக்கு நான் சொல்லி அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. கேஎஸ் அகாடமியில் பாஸ் பண்ற எல்லாருமே சூப்பர் டூப்பர்லாம் நினைச்சுக்காது. புரியுறதா இல்லையா? ரைட். அதுக்கு நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. இன்னைக்கும் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் என் மேல பயங்கர பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ அவங்களுக்காக இறங்கி உழைச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன். இன்னைக்கு ஓகே என்னால் அந்த லெவலுக்கான எஃபர்ட் போட முடியல, பிகாஸ் ஆஃப் மை பிசிக்கல் இது என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் எனக்கு பண்ணணுன்ற வெறி இருக்கு. அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன்ல போய் இவங்களா எடுக்கிறாங்க, இன்டர்மீடியட் ஃபைனல்ல இன்னும் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இன்னும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அவசியம் இல்லை, என்னோட பணத்துக்கோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கோ அவசியம் இல்லை. இது மாதிரி கத்தி நீ என்ன ஜட்ஜ் பண்ற லெவலுக்கு நான் வந்து நின்று முன்னாடி பேசணும் அவசியம் இல்லையானா அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அந்த வெறித்தனம் இருக்கு, இல்ல நம்ம போய் எடுக்கணும். இன்னொரு 20-30 பேர் அதிகமா பாஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எதுக்கு விடணும்? நம்ம என்ன வேற ஏதோ வேலை பண்றோம், இப்ப நான் ஒரு பாலிடிக்ஸ்க்கு போறேன், இதுக்கு போறேன், இல்லைன்னா விடலாம். சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ஏன் ஒரு 3 ஹவர் போய் நம்ம கத்த முடியாது? அதனால இப்ப பயங்கர வெறியா இருக்க, ரிசல்ட் பொறுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஃபுல் ரிசல்ட்டுக்கு கேஎஸ் அகாடமி நான் தான்டா பொறுப்பு அப்படின்ற மாதிரி வெறியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வேலை செய்யறேன், உனக்கு மட்டும் இல்லை. எல்லா எக்ஸிஸ்டிங் பேட்சஸையும் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்ப லாஸ்டா ஒன்னு அட்ரஸ் பண்றேன், நாளைக்கு நியூ பேட்சஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் அட்ரஸ் பண்றேன். நாளைல இருந்து டியூஸ்டேல இருந்து கிளாஸஸே எடுக்கிறேன்னா கிளாஸே எடுக்கிறேன். ஸோ 2வது லாக்கு நான் கொடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதையுமே நீ மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆக்டை விட்டுட்டு போற அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். ஒரு ஆக்டையும் விடாது. சார் எனக்கு டைம் இல்லை சார், சும்மா கோத்ரூவாவது பண்ணிக்கும். அட்லீஸ்ட் ஏதோ சம்திங் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு, ஏதோ ஒன்று கேட்கறேன், அட்லீஸ்ட் என்னால எழுத முடியும் சார், அந்த லெவலுக்காவது ஓரளவுக்கு லால நீ ரெடி பண்ணிக்கோ. சில ஆக்ட்ல
தரோவா படி சார். இது ஆக்ட் எனக்கு ஜாலியா இருக்கு சார். கம்பெனி செக்டர் சில பேர் கான்ட்ராக்ட் ஆக்டே ஜாலியா இருக்கும், அதை வெறித்தனமா படி. கம்பெனி செக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பெனி செக்ட். ஸோ அந்த கம்பெனி செக்டை ஈஸியா நல்லா தரவு பண்ணிக்கலாம். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஏதோ ஒன்று எழுதலாம், பார்ட்னர்ஷிப்ல நம்ம ஒண்ணுமே எழுத முடியாம இருக்காது. எல்எல்பி ஈஸி குட்டி ஆக்ட், அதை பார்த்துக்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துன்னு போ, புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலனா கூட ஒரு 2-3 டப்பா அடிச்சுன்னு போயிட்டேன்னா எழுதிடலாமா. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லாம் எழுதிடலாம் கடை, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீ உன் மனசுல சைக்கலாஜிக்கலா இந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு நினைக்காத கண்ணா. உன் மனசுல வந்து ஐயோ பயமா இருக்கே கஷ்டம், பயமா இருக்கே கஷ்டம், இதை ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜுக்கு நீ மாத்து. கஷ்டம் தான் இருந்தாலும் நான் வெறித்தனமா படிச்சு 40-50 மார்க் வாங்கி தேத்திடுறேன், 50 மார்க் மேல சத்தியமா வாங்குறேன் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சு உன்னோட பீக் ஹவர்ஸ்ல லாவை இன்வெஸ்ட் பண்ணு. இதுதான் 2வது சஜஷன் எனக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஈஸி தான். நான் அதுல ஒரு டஃப் ஏரியா இருக்கு அப்படின்னு தெரியல. எக்கனாமிக்ஸே உனக்கு கஷ்டம்னா உன் கண்ணாடி முன்னாடி போய் என்ன பேசுனா, நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு நீயே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்து கையெழுத்து போட்டு மாட்டி வச்சுக்கோ. நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லி நீனே கையெழுத்து போட்டுக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து சத்தியமா, அதுவும் இல்லாமல் அப்ஜெக்டிவ் எக்ஸாம் எழுத போற. ஸோ எக்கனாமிக்ஸ் கஷ்டம்னு யாருமே தயவு சொல்லாதீங்க கண்ணா, ஓகேவா? ரைட், கஷ்டமா இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோ. ஒரு தடவை எக்கனாமிக்ஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாமா, பாஸ் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு உனக்கு ஏதோ சப்போர்ட் வேணும், இந்த சாப்டர்ல ஏதோ சப்போர்ட் வேணும் அப்படின்னா நான் 2 சாப்டர், ஒன்னு மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் எதனா ஒரு சாப்டர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சாப்டர், லாஜிக்கல் ரீசனிங் ஒரு சாப்டர், ஓகேவா? இந்த சாப்டர் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே இப்ப மெசேஜ் போடு. அந்த 3 சாப்டருக்கு என்னால, தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சாப்டருக்கு நான் சப்போர்ட் தரேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சாப்டர். உன்னோட யாருக்கு உனக்கு என்ன தோன்றதோ, உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு போடுறது, உனக்கு என்ன தோன்றதோ டக்குன்னு உடனே இப்ப மெசேஜா அடி பார்க்கலாம், கட 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 கடன்னு அடி. மேக்ஸ்ல எனக்கு இந்த ஏரியா இல்ல சார், எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைனாலும் மெசேஜ் போடு, பரவாயில்ல. மேக்ஸ்ல எந்த ஏரியா, ஸ்டாட்ஸ்ல எந்த ஏரியா, மேக்ஸ் ஸ்டாட்ஸ். கோமதி கொஞ்சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. மேக்ஸ்ல ஒண்ணு, ஸ்டாட்ஸ்ல ஒண்ணு, லாஜிக்கல் ரீசனிங்ல ஒண்ணு. சூப்பர். ரீத்து போட்டிருக்கா சார். நோ சார், எதுவுமே எனக்கு டஃப் இல்ல, கிரேட் கண்ணா. மேக்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். சூப்பர் கோகிலாமா, எக்ஸலன்ட் கண்ணா, பியூட்டிஃபுல், எக்ஸலன்ட், சூப்பர் டீச்சர், எக்ஸலன்ட் கண்ணா. ஓகே, நீங்க ஒருத்தர் ஒன்னொன்னு போட்டிருக்கிறதுனால ஓகேவா, ரைட். எதுவுமே யூனிஃபார்மா யாருமே போடல. ஒருத்தனுக்கு ப்ராபபிலிட்டின்றான், இன்னொருத்தன் இன்னொன்னுன்றான், ஓகே, ஒருத்தன் கார்லேஷன் ரிக்ரெஷன்றான், ஓகேவா? மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, கார்லேஷன் ரிக்ரெஷன் அதிகமா இருக்காம இருக்கு ஸ்டாட்ஸ்ல. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உனக்கு வந்து நானே டிசிஷன் எடுத்து இதில் அனலைஸ் பண்ணி நான் ஒரு 3 சாப்டர் எதனா அமன் சாரை கேட்குறேன், எதனா ஒரு ஹெல்ப் சப்போர்ட் எதுவும் பண்ண முடியுமா இந்த ஏரியாஸ், நீ கேட்ட ஏரியாஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி, ஓகேவா? ரைட், நம்ம இன்னொரு தடவையும் இன்னொரு மீட்டிங், ஒரு எனர்ஜி. இப்போ நான் ஒரு 5 நாள் கொடுத்தது வந்து அந்த 5 நாள் தேரும். ஒரு செப்டம்பர் 5 இல்லை செப்டம்பர் 6, ஓகேவா? செப்டம்பர் 6 வச்சுக்கலாம், ஏன்னா செப்டம்பர் 5 சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றேன், தொண்டை இதாக இருக்கும். ஸோ செப்டம்பர் 6 நம்ம திருப்பி பார்க்குறோம், ஓகேவா? ரைட், அதுக்குள்ள நான் வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்க கேட்ட இது அதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு தடவை மீட் பண்ணலாமா? இன்னொரு தடவை நீங்க மீட் பண்ணலாம். எஸ் சார், நம்ம இதே மாதிரி ஆன்லைன்ல இன்னொரு தடவை ஒரு மீட் பண்ணலாம் சார் செப்டம்பர் 6. யாரெல்லாம் எஸ் சார்னு போடுறியோ போடு பார்க்கலாம். எவ்வளவு பேர் ஆசையா இருக்க என் வாய்ஸை கேட்கறதுக்கு. ஓகே, ஸோ அப்பயும் உனக்காக எதனா யோசிச்சுட்டு நான் வரேன், ஓகேவா? அந்த 6 நாள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வரேன், ஓகேவா? ரைட், ஓகே, இதே மாதிரி ஆன்லைன்ல தான். ஓகே ஓகே, லவ்விங் யூ சோ மச் கண்ணா, ஓகேவா? ரைட், ஸோ நம்ம இப்போ ஃபுல்லா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறது, இந்த மெசேஜ் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் டிசைட் பண்ணி அதுக்குள்ள நான் சில வீடியோஸ் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. மேக்ஸ் இந்த ப்ராபபிலிட்டி அது மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ கட்டாயமா நான் அப்லோட் பண்றேன் அதை, ஓகேவா? ரைட், அமன் சார்கிட்டையும் நான் பேசிட்டு அந்த குரூப்ல அவர்கிட்ட இருந்து எதுவும் சப்போர்ட் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன், ஓகேவா? ரைட், ஸோ அவர்கிட்ட எதுவும் சப்போர்ட் கிடைச்சது சார், இந்த மாதிரி நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லா சாப்டர்லயும் ஒரு 1 டே 24 ஹவர்ஸ் ரிவிஷன் மாதிரி ஆன்லைன்ல எடுத்து கொடுக்குறீங்களா, நான் அவரோட டிஸ்கஸ் பண்றேன், ஓகேவா? எனக்காக எதனா பண்றேன்னு சொன்னார்னா நான் வந்து உங்களுக்கு அதை பண்ணித்தரேன். அவர் இதை லிசன் பண்ணி அது மாதிரி, ஏன்னா மேக்ஸ்ல எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்லாதனால நான் அது மாதிரி என்னால் கமிட் பண்ண முடியல. ஆனால் சில பேர் வந்து எனக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஜென்யூனா இருக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். ஸோ மெஜாரிட்டி எதுவும் இஷ்யூஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று,
பார்ட்னர்ஷிப், தட் இஸ் அக்கௌண்டன்சில பார்ட்னர்ஷிப் நோ டவுட் டைம் கன்சியூமிங் டஃபஸ்ட் ஏரியா. அது அப்படியே அந்த சாப்டரை இக்னோர் பண்ணலாம். மேக்ஸிமம் 15 மார்க் தான் கேட்க போறான். அப்படியே இன்னொரு எது கேட்டா கூட 25 மார்க் கேட்கறானே வச்சுப்போம். அந்த 25 மார்க்குமே நம்ம சான்ஸ் இருக்குல்ல, 15 மார்க்குக்கு சாய்ஸ் வேற நமக்கு இருக்கு. சோ அதுல இக்னோர் பண்ணலாம். அது ஒண்ணு. இல்ல சார் நான் எழுதுற மாதிரி வந்துச்சு, ஏன்னா இன்னொருத்தோட சேர்த்து கொடுத்துட்டா ஒரு 8 மார்க் எனக்கு தெரியும், இன்னொரு 8 மார்க்ல வந்துச்சுன்னா கூட நான் கொடுக்க போற சம்ல எல்லாமே இருக்க போறது. பேசிக்ஸ், அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட், அந்த 10 சம்ம 10 நாளைக்கு ஒரு சம் நீ பார்த்தா கூட ஓரளவுக்கு அறிவு வந்துடும். அவன் கொடுக்கறதுல நம்ம 100% எழுத முடியலனாலும் 50%. So அப்போ we are taking a calculated risk for partnership. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஐ வில் அப்லோட் த வீடியோ. உனக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல சார். அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் எனக்கு வேண்டாம் சார். ஃபோர் ஃபீச்சர் ரீஇஷ்யூ மட்டும் எங்க வருதோ அதை நீ பாத்துக்கோ. நான் டைம் லைன் வச்சு கொடுக்க முடியுமான்றதையும் என்னோட டீம் கிட்ட நான் கேட்கறேன். ஓகேவா? எழுதிக்காம நீ நிக்கிற எல்லாமே ஞாபகம் வச்சுக்கல நீ. ஓகே ஓகே. கோமதி, நீயாவது எழுதிட்டு இருக்கியாக்கண்ணா? ஓகே, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. ஏன்னா நான் என்னெல்லாம் கமிட் பண்றேனோ ஐ ஹவ் டு ஹானர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? நீ எப்பயுமே ஒரு நோட் வச்சு எழுதிட்டேன்னா உன் மேலேயும் மதிப்பு மரியாதை எனக்கு வரும். புரியுறதா இல்லையா? ஓகே. ஸோ ரெண்டாவது, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணும். நாட் ஒன்லி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் கிடையாது, ரெடிமோட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். என்ன சில பேருக்கு ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நியூவா ஆட் பண்ணியிருக்கான். அது என்னோட வீடியோ இருக்கு, அந்த சிலபஸை நான் பார்த்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். என்னோட இன்டர்மீடியட் வீடியோவை ஏதோ எடிட் பண்ணி இவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை யாரும் சைத்தன்யா யாரும் இந்த லேட்டஸ்ட் பேட்ச்க்கு எதுவும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இது ரெண்டாவது. கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல பேரு என்பிஓ நம்ம எதுவும் சப்போர்ட் கொடுக்க முடியாது லாஸ்ட் மினிட்ல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் என்ட்ரி எதுவும் சப்போர்ட் கொடுக்க முடியுமா நான் ட்ரை பண்றேன். இல்லைனாலும் இந்த மாதிரி சம்ஸ் எதுவும் சில சம்ஸ் நான் வந்து சிங்கிள் என்ட்ரியில் அனுப்புறேன் வித் ஆன்சர்ஸ். அது வேணா நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வேணா என்பிஓ சிங்கிள் என்ட்ரி எப்படி பார்ட்னர்ஷிப் பண்றனோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு 2-3 சம்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த பார்ட்னர்ஷிப் மாதிரி 10 சம் இல்லாம ஒரு 3 சம் சிங்கிள் என்ட்ரி பெரிய சம். இது 15 மார்க்ல இந்த ட்ரேடிங் P&L லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்லாம் போடுற மாதிரி ஒரு சூப்பர் சம் ஒன்று ஃபவுண்டேஷன் லெவலில் கேட்குற மாதிரி நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுத்து உனக்கு அனுப்புறேன். அதை நீ பார்த்துக்கோ, சிங்கிள் என்ட்ரி. ஓகேவா? ரைட். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸும் என்னென்ன சம்ஸ்லாம் நீ பார்த்தே தீரணும் நான் உனக்கு அனுப்புறேன். ஸோ அதை நீ பார்த்துக்கோ. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அது டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி, பார்ட்னர்ஷிப், என்பிஓ, இது 4த்துலயும் நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பார்ட்னர்ஷிப்ல கட்டாயம் சம்ஸ் தரேன், நிறைய ஒரு 10 சம் தரேன். என்பிஓல ஒரு 2-3 சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸா தரேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல நான் ஒரு வீடியோ ஒன்னு சொல்லியிருக்கேன் கோமதி. அந்த வீடியோவில் இருக்க சம்ம ஒருத்தன் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா அவனால எந்த சம்மனா கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல அடிக்க முடியும். அந்த வீடியோவையும் உனக்கு கொடுக்குறேன். அது 1.5 hours வீடியோ தான். அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வீடியோ இவங்க கிட்ட இருக்கணும் மெயினா. அப்படி இருந்தது அப்படின்னா தட்ஸ் a greatest asset. இல்லைனாலும் நான் அதை திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றேன். ஓகேவா? ரைட். ஸோ அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வீடியோ கமிட் பண்ணியிருக்கேன். என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி, பார்ட்னர்ஷிப், இதுதான் நான் உங்களுக்கு கமிட் பண்றது. அக்கௌண்டன்சியில் அக்கௌண்டன்சி கொஞ்சம் த்ரெட் தான். நான் அக்கௌண்டன்சி ஈஸின்னு சொல்லலை, ஏன்னா போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆட் பண்ணது எல்லாமே சிங்கிள் என்ட்ரி இது அது மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் உழைப்பு அக்கௌண்டன்சிக்கு கட்டாயம் தேவை. ரெண்டாவது அதிகமான உழைப்பு நமக்கு தேவைப்படுறது லால சரவணன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவுமே நம்ம வந்து விடக்கூடாது, எல்லாத்துலயும் ஏதோ ஒரு அறிவு இருக்கணும், சிலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கார். நான் கேஎம் சார் கிட்ட எப்படி பிரசன்ட் பண்றது பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தா கூட நீ ரிஸ்க் எடுக்காத கண்ணா. என்னோட சஜஷன் வந்து தயவு செய்து லால நீ ரிஸ்க் எடுக்காத. அக்கௌண்டன்சில ரிஸ்க் எடுக்கிறதுல அர்த்தம் இருக்கு, லால ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனாலதான் பயமா இருக்கு எனக்கு. எதனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை மட்டும் நீ படிச்சுன்னு போயிட்டு அதுல எதனா கேட்டுட்டான்னா நம்மளால எழுத முடியாது கண்ணா. ஓகேவா? அதனால முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண. நானும் கடைசி நேரத்துல இந்த 6ஆம் தேதி வரும்போது சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். அதுக்குள்ள நான் உனக்காக ஒர்க் பண்ணி வைக்கிறேன் 6ஆம் தேதிக்குள்ள. அதுக்கப்புறம் 3வது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்ல சப்போர்ட்டே கிடையாது. ஏன்னா எப்போ எக்கனாமிக்ஸ்க்கே சப்போர்ட் கேட்கறேன்னா நீ ஒரு சோம்பேறி ஆடிட்டர் ஆகக்கூடாதுன்னா ஆடிட்டர் ஆகக்கூடாது. புரியுறதா இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை எக்கனாமிக்ஸ்ல. மேத்தமெட்டிக்ஸ்ல சில பேர் சில சாப்டர் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் மெசேஜ்ல வந்திருக்கு. நான் முடிஞ்ச லெவல் அமன் சாரோட ஒரு டாக் பண்ணிட்டு நான் அதுக்குள்ள உனக்கு அந்த ப்ராபபிலிட்டி மோஸ்ட்லி எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதை வேணா வீடியோ அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோ. இல்லைன்னா நான் கொடுத்த இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மேக்ஸ்க்கும் நீ அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதனா ஒரு ஏரியா இப்போ போய் படிச்சுட்டு திருப்பி எல்லாம் என்னால பார்க்க முடியாது சார். நான் எதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுல பார்த்துட்டு ஒரு ஒரு சாப்டர் எதனா லாஜிக்கல் ரீசனிங்ல எல்லாம் சான்ஸ் எடுக்காது. அது இருக்கிறதே குட்டி ஏரியா.
மேக்ஸ்ல ஒரு சாப்டர் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இதுல ஒரு சாப்டர் ரிஸ்க் எடுக்கிறேன், அது மட்டும் எடுத்துட்டு ஓரளவுக்கு சின்ன சின்ன சம் எனக்கு புரியுற சம்லாம் பாத்துக்கிறேன், காம்ப்ளிகேட்டட் சமுக்கு நான் இப்ப டைம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீ பண்ணிக்கலாம். நீயே உங்க வீட்டுல மேக்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, உனக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்ப இருக்குன்னா இந்த சாப்டர்ல சின்ன சின்ன சம்ஸ் ஈஸியா கேட்டானா அடிக்கிற மாதிரி இருக்க மாதிரி சம்ஸை பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிக்கோடி செல்மா. திருப்பி செப்டம்பர் 6th நான் உனக்கு வரேன். செப்டம்பர் 6th கோமதி நோட் பண்ணிக்கோ. இதே மாதிரி 8 o'clock நான் உனக்கு வந்து இன்னும் என்ன எதனா உனக்கு ஸ்ட்ரென்தன் பண்றேன். அதே மாதிரி செப்டம்பர் 12th உனக்கு நான் வந்து என்னோட வாய்ஸை கொடுக்குறேன். ஸோ நீ செப்டம்பர் 13th எழுதும்போது பயங்கர தைரியமா எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா என்னோட வாய்ஸை கேட்டுனா அட்லீஸ்ட் ஒரு 24 hours அந்த எனர்ஜி பயங்கரமா இருக்கும். நீ போய் எழுதி நீ ஃபெயிலே ஆக மாட்டேன்ற தைரியத்துல எழுதுவ. அந்த கான்பிடன்ஸ், MS தோனி சொன்னா பார், எனக்கு ஒருத்தன் டேலண்டடா இருக்கிறவரை கான்பிடென்டா இருக்கிறவனை எனக்கு கொடுத்தனா நான் அவனை வச்சு அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணிடுவேன்னு ஒரு இன்டர்வியூல சொன்னான். நீங்க பாத்திருப்பீங்களா அந்த இன்டர்வியூ எனக்கு தெரியல. சோ ஒரு டேலண்ட்டை விட கான்பிடென்ட்டா ஒருத்தர் இருக்கான், ஏன்னா பயந்துனே ஒருத்தர் இருக்கானா அவனை வச்சு எப்படி வேலை வாங்குவேன், தில்லா இருக்கான் அப்படின்னா அவனை வச்சு வேலை வாங்கிக்கலாம்னா வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா. சோ அதனால அந்த தில்ல நான் கொண்டு வருவேனா கொண்டு வருவேன். சோ இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். அடுத்த மீட்டிங் நம்மளோட செப்டம்பர் 6th ஒரு 30 minutes உன்னை எனர்ஜைஸ் பண்ணி அப்ப எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு வருதா, நான் உனக்காக சைலன்ஸ்ல எதுவும் வருதான்றதை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி செப்டம்பர் 12th உனக்காக நான் இன்னொரு தடவை வந்து நான் பேசுறேன். அதுலயே நீ அடிச்சு தூள் கலப்பிடுவேனா தூள் கலப்பிடுவேன். இந்த தடவை நான் மானிட்டரும் பண்றேன் எப்படி இருக்கு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச லெவல் எல்லா எக்ஸாம் முன்னாடி வர முடியுமான்னு பாக்குறேன். இல்லைன்னா கட்டாயம் அக்கௌண்டன்சி முன்னாடி வரேன். லாக்கு முன்னாடியும் நம்ம அக்கௌண்டன்சி பேப்பரை வச்சு நான் வந்து லாக்கு முன்னாடியும் வேணும்னா வரதா இருந்தா ஒரு தடவை வரேன். ஏன்னா லாக்கும் ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும். எக்கனாமிக்ஸ் முன்னாடி வரமாட்டேன்னா அது ஈஸியா தான் இருக்கும். புரியுறதா இல்லையா? ரைட். மேத்தமெட்டிக்ஸ் நீ எழுதிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அக்கௌண்டன்சி பேப்பருக்கு முன்னாடி நாள் இதே மாதிரி 8ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன். அதே மாதிரி லா பேப்பருக்கு முன்னாடியும் உன்னை வந்து அட்ரஸ் பண்றேன். லவ்விங் யூ சோ மச் கண்ணா. எல்லாருமே உனக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட வளர்க்கறதுக்காக எல்லாருமே இப்ப யாரெல்லாம் என்னோட பேஜ்ல உனக்கு ஓரளவுக்கு எனர்ஜி இருக்கு, ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருந்தது சார், ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தா கூட மனசார தேங்க்யூ சோ மச் சார் அப்படின்னு போட்டு பார்க்கலாமே. சே தேங்க்யூ சோ மச் சார். இது உன்னோட குவாலிட்டியை காட்டுறது. ஒருத்தங்க வந்து உனக்காக ஒன்று செய்யும் போது, இப்போ நீ எனக்காக ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை கிராண்டடா எடுக்காம இப்போ தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமான நல்ல ஆட்டிடியூட். அந்த குழந்தையோட பண்பு நல்லா இருக்கு ஒருத்தங்களுக்கு அப்படின்றது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க தேங்க்யூன்னு சொல்ற பண்பு. அதுவும் இல்லாம உன்னை விட வயசானவங்க உனக்கு ஏதோ ஒன்று வந்து செய்யும் போது நீ கட்டாயமா அது சொல்லி ஆகணும்னா சொல்லி ஆகணும். இப்ப யாரோ LSS சார் என்னை விட வயசு அதிகம் எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாருன்னா நான் தேங்க்யூன்னு சொல்லணுமானா கட்டாயமா தேங்க்யூன்னு சொல்லணும். அந்த வகையில தேங்க்யூல என்ன ஃபார்மாலிட்டி கட்டாயமா சொல்லணும். உன்னோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் அன் எனர்ஜி ஃபார் த சோர்ஸ் அப்படின்னு நினைப்பேன். நீ மோர் அண்ட் மோர் யூ ஹேவ் கிராட்டிடியூட், மோர் அண்ட் மோர் ஐ வில் கிவ் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா எனக்கு அது பயங்கரமா இருக்கு. என் பசங்க என்னோட இருக்காடா, நான் அவங்களுக்காக வெறித்தனமா உழைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு உண்மையா வருமானா எனக்கு உண்மையா வரும். இல்ல நீ அப்படி இல்லைன்னா கூட உனக்கு உழைக்கிறதுக்கு எனக்கு வரும், வராமலாம் இருக்காது. பட் அது உண்மை எனக்கு எனர்ஜைஸ் பண்றது இல்ல. இப்ப நான் உனக்கு இதை பண்ணாம இருந்தா கூட நீ போய் படிக்க போற, இப்ப நான் இதை பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்பா பரவாயில்ல சார் சில ஐடியாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றது வருமானா சத்தியமா வரும். லவ்விங் யூ சோ மச் கண்ணா. விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ். உனக்காக நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். ஆனா நீ படிக்கணும் கண்ணா. ஏன்னா ஒரு அறிவு இருக்கிறவன் தான் இந்த கோர்ஸை பாஸ் பண்ணணுமானா கட்டாயமா ஒரு அறிவு இருக்கிறவன் தான் பாஸ் பண்ணணும் கண்ணா. புரியுறதா? எல்லாரும் பாஸ் பண்ணணும் என்னோட ஆசையா இருந்தா கூட, என் பொண்ணே எழுதினாலும் என் பிள்ளையே எழுதினா கூட அவங்களுக்கு ஓரளவுக்காவது அறிவு இருக்கணுமானா, ஒரு CAன்னு முடிக்கிறவனுக்கு தகுதி இருக்கணுமானா, ஒரு டாக்டர்னு முடிக்கிறவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணுமானா இருக்கணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா கட்டாயம் குவாலிட்டி இருக்கணும். அதுக்காக தான் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு நாளும் 12 hourல இருந்து 15 hour வரைக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அப்படின்னா அந்த ஆட்டிடியூடுக்கே நீ பாஸ் பண்ணிடுவேனா பாஸ் பண்ணுவேன். போனை பார்க்காத, சோசியல் மீடியால வெளில வந்துரு. அப்படியே இருந்தா கூட ஈவினிங்ல ஒரு மெசேஜ் எதுவும் வந்திருக்கா KS அகாடமில இருந்து அட் அ டைம் இது பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கோ. முடிஞ்ச லெவல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படி. 3 hour படிக்கிற அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோ. ஒரு 5 நிமிஷம் நீ மொபைல் பார்த்து திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அதுக்கு நான் அடிமை இல்லைன்னு அந்த மொபைல் போனு கிட்ட காட்டு. புரியுறதா இல்லையா? இப்ப என் போனை வந்து நான் என் ஒய்ஃப் கிட்டயோ இப்ப பார்த்துக்கிட்டயோ கொடுத்துட்டு 3 hour போய் கிளாஸ் எடுக்கிறேன். இதுக்கான அடிமை கிடையாதுடா. நான் கிளாஸ் எடுக்கிறத விட இந்த மொபைல் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனக்கு எது சாப்பாடு போடுறது, என் கிளாஸ் சாப்பாடு போடுறது. அதுல ஒரு நாளாவது ஒரு கிளாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க? ஒரு தடவையாவது என் போனை நான் கிளாஸ்க்கு நடுவில் எடுத்து நீங்களா பாத்திருக்கீங்களா? இவ்வளோ நான் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், எவ்வளோ பேரோ எனக்கு ட்ரை பண்ணலாம், என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. என் படிப்பு, நான் போய் வேலை செய்யறது எனக்கு இந்த 3 hour. இப்ப யாரோ ஒருத்தர் போன் பண்ணிருக்காங்க, நான் எடுத்து பேசி நீ பாத்தியா? என்னோட அந்த ஒரு வெறித்தனம் அந்த இடத்துல இருக்கணுமானா இருக்கணும். அவங்களுக்கு சக்சஸ் கட்டாயம் வருமானா எப்படி சக்சஸ் வராம போகும்?
அவ்வளவு ஒரு கமிட்டடா ஒருத்தன் வேலை செய்யறான், அவனுக்கு வந்து சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமானா ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ என்ன பொறாமப்படுற, அகெயின்ஸ்டா இருக்கு அவனுக்கு, இதா இருக்கு அதா இருக்கு, சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். கமிட்டட் பர்சனுக்கு அப்படியே சக்சஸ் வரலனால அடுத்த தடவை அவன் ஜெயிக்க போறான். ஏன்னா இஸ் அ கமிட்டட் பர்சன். ஒரு தடவை வரல, அடுத்த தடவை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான்டா. ஒரு தடவை எம்எஸ் தோனி ஓகே ஆடல, சரியா ஆடல, எல்லா தடவையும் ஆட மாட்டான்னு எப்படி நினைப்பா? அடுத்த மேட்ச்ல அவன் யாருன்னு காட்டிட்டு இஸ் அ கமிட்டட் பர்சன். அதனாலதான் கமிட்டட் பர்சன் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி நீ முட்டலாய்க்காதன்னு சொல்றேன். அவங்க நான் கமிட்டட், ஐயோ எல்லாத்தையும் பட்டும் படாம இருக்காங்க, ஆஹா, அவன் உசுர கொடுத்து செய்யறான் அந்த வேலையை. அவன் எப்படிடா அப்போ ஜெயிக்காம இருப்பான்? மேபி அன்னைக்கு அவனோட டே இல்ல, அவ்வளவுதானே தவிர எல்லா நாளும் அவனோட டே இல்லாம இருக்கவே இருக்காது. நாங்களாம் ஹைலி கமிட்டட், பயங்கர வெறித்தனை உடம்புல இருக்கான்னா உடம்புல இருக்கு. ஸோ அதனால எப்படியும் ஜெயிச்சு காட்டிடுவோம்னா ஜெயிச்சு காட்டிடுவோம். உன்னோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸ், ஆனா உன்னோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸ். வெறித்தனா நீனும் காமி, புரியுதா? உன்னோட சக்சஸ் அடுத்த 2025 கேஎஸ்ஏ இன்ஸ்பயர்ல நான் உன்னை செலிப்ரேட் பண்ணும் உன்னோட பேரண்ட்ஸோட. அதை நீ நினைச்சுக்கோ. எங்க அப்பா அம்மாக்கு இதை பெருமை சேர்க்கிறல்ல, உங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜ்ல ஏத்தி உன்னை ஃபெலிசிட்டேட் பண்றத இல்ல, உங்க அப்பா நீ ஏறுற, உங்க அப்பா அம்மா நின்னு பாக்குறா, எப்படி இருக்கும் அவங்க மனசுல? என் புள்ள சக்சஸ்னு ஆடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபெலிசிட்டேட் பண்றாங்க. அது என்ன மாதிரி அக்கேஷன்? அது உங்க அம்மா அப்பாக்கு, உனக்கு விட்டு தள்ளு, புரியுதா? உங்க அம்மா அப்பாக்கு என்ன மாதிரி அக்கேஷன், அதை நான் எங்க அம்மா அப்பாக்கு கொடுக்குறேன். அந்த வெறித்தனத்தை மனசுல வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சா எப்படி படிப்பு மூடு இல்லாம இருக்கு? எனக்கு மூடு இல்ல படிக்கிறதுக்காக, இதை நினைச்சுக்கோ. கேஎஸ்ஏ இன்ஸ்பயர் 2025 வருஷா வருஷம் ஒரு நாளைக்கு, அந்த அரை நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன். ஒரு ரூபா 2 ரூபா இல்ல, 50 lakhs தூக்கி ஒரு நாள்ல ஒரு பிளாட்டை தூக்கி உனக்காக கொடுக்குறேன் கிஃப்டா. என் பசங்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க, அது ஈஸி கிடையாது, புரியுதா? அந்த லெவலுக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய், அந்த லெவலுக்கு நான் பயங்கர பணக்காரன் இருந்தாலும் என் பசங்களுக்காக அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை ஒரு மோட்டிவேஷனா நீ எடுத்துட்டு படி. எங்க அப்பா அம்மா நின்னு பார்க்கணும், என் சார் சரவணன் சார் எனக்கு மெடல் போடுறத எங்க அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்னு நீ நினைச்சாலே போதும். அதே உனக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆனா சத்தியமா அது ஒரு பெரிய சக்சஸ் கண்ணா, புரியுறதா இல்லையா? நானா இருந்தா விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறதுன்னு எப்படா விடுவேன்? எனக்கு கூட பரவாயில்ல விடுவேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறத அதை நான் செஞ்சே தீர்வேன், நான் செஞ்சே தீர்வேன். ஆப்ஷனே நான் கொடுக்க மாட்டேன்னா ஆப்ஷனே நான் கொடுக்க மாட்டேன். எங்க அம்மாக்கு பெருமை இருக்கு, எங்க அப்பாவுக்கு பெருமை இருக்கு, இதை விட நான் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண முடியும் எங்க அப்பா அம்மாவை ஹாப்பி பண்றதுக்கு? என்ன 20 வருஷம் வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க, என்ன தூக்கி வளர்த்திருக்காங்க, அவங்க மனசு ஒரு குளிர்ற மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் மிஸ் பண்ண, நான் உன் பொசிஷன்ல இருந்து நான் மிஸ் பண்ணல. நான் சிஏ ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டம், சிஏ இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டம், சிஏ ஃபைனல் 2 பேப்பர் எழுதிட்டு நான் ஸ்கிப் பண்ணேன். அந்த 2 பேப்பரையும் பாஸ் தான் பண்ணேன். அடுத்த அட்டம்ப்ட்லயே 8 பேப்பரையும் ஒரே ஸ்டெச்ல நான் கிளியர் பண்ணேன். ஒரு தடவை கூட நான் ஃபெயில் ஆகலைன்னா, சிஏல ஒரு பேப்பர்ல கூட நான் ஃபெயில் ஆகல. 40 மார்க் எடுத்திருக்கேன் கரெக்டா, ஆனா ஒரு பேப்பர்ல கூட ஃபெயில் ஆகல. எங்க அப்பா அம்மா இன்னைக்கு, எங்க அம்மா நான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், எவ்வளவு ஏர்ன் பண்றேன்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை. 8வது தான் படிச்சிருக்காங்க. நீ சஃபிஷியண்டா வச்சிருக்கியாடா, இவ்வளவு பில்டிங் எடுக்கிறியே, எப்படி ரெண்ட்டை கொடுக்கும், ஒரு நாள் கேட்டதில்லை எங்க அம்மா. எப்படிடா எவ்வளவு சொத்து வச்சிருக்க, உனக்கு ஓகேவா, இதெல்லாம் ஒரு நாள் கேட்டதில்லை. எங்க அம்மாக்கு எப்ப பாரு என்ன பார்க்கும்போது என் புள்ள ஆடிட்டர், என் புள்ள ஆடிட்டர், அவ்வளவுதான் எங்க அம்மா மனசுல இருக்கு. புரியுறதா இல்லையா? அவங்களுக்கு என்ன, என் புள்ள ஆடிட்டர், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமானா பெரிய விஷயம். அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எங்க அம்மாக்கு அது ஒரு பெரிய பெருமையானா, சத்தியமா உங்க அப்பா அம்மாக்கு அது பெருமை இருக்காது. அவங்க புள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா பெரிய பெருமைக்கு அதை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். யாருமே விடாதீங்க. இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் அட்வான்டேஜ்னா அட்வான்டேஜ். உன் வாழ்க்கைக்கு நிறைய பேருக்கு நீ சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரியது. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பேன்னா பண்ணிட்டே இருப்பேன். இது என்னோட ப்ராமிஸ் கண்ணா, புரியுறதா இல்லையா? ரைட்? எனக்கு தேவைக்கு அதிகமா கடவுள் கொடுத்துருக்காங்க, உன் மூலமா கொடுத்துருக்காரு. கடவுள் எனக்கு கொடுத்தா கூட, இந்த டிவைன் கொடுத்தா கூட, மெஜாரிட்டி நான் சம்பாரிச்சது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது தானே, அன்டவுட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது தான். அதுக்கு நான் பயங்கர கிராட்டிடியூடோட இருப்பேனா, 200% கிராட்டிடியூட. நான் என்ன செய்ய முடியுமோ என்னால அவ்வளோ செஞ்சு கொடுப்பேனா கட்டாயமா கொடுப்பேன். லவ்விங் யூ சோ மச், விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ் கண்ணா. ஓகேவா? ரைட்? வெறித்தனமா இந்த நிமிஷத்துல இருந்து படிக்க ஆரம்பி. செப்டம்பர் 6 ஒரு தடவை நான் உன்னை மீட் பண்றேன். செப்டம்பர் 12 மீட் பண்றேன். லா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்றேன். எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் விஷஸ். என் தொண்டைக்காக தான் நான் மீட் பண்ணல. இஃப் ரிக்வயர்ட் நான் வேணா உனக்கு இது பண்றேன். எல்லாருமே நீங்க எல்லாம் வரணுமானா கட்டாயமா வரணும். ஓகேவா? ரைட்? நானே அப்பவே இவ்வளவு பேர் கமிட்டடா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு பூரிப்பா இருக்குமானா பூரிப்பா இருக்கும். லவ்விங் யூ சோ மச் கண்ணா. விஷிங் யூ சக்சஸ். லவ்விங் யூ சோ மச். தேங்க்யூ. Bye.